بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள தாய்மார்களே, நீங்கள் தொடராக தப்சீர் வகுப்பிலே சூரா யூசுப் படித்துட்டு வருகிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்பு வருகின்ற வாரம் தொடர்ந்து நடக்கும். அவர் இன்றைக்கு வர முடியாத காரணத்தினால் நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். இது தப்சீர் கலையை பற்றிய ஒரு அறிமுகம். நம்ம தப்சீர் படிக்கிறோமா இல்லையா? என்ன தப்சீர் என்ன இல்லைன்ற முதல்ல விலைக்கு போகுது. தப்சீர் என்ன படிக்கிற நாங்கள் தப்சீரை பற்றி ஒரு அறிமுகம், அது எப்படி உருவாகிச்சு, தப்சீர் கலை என்றது இந்த ஃபேக்கல்ட்டி, அதாவது சொல்லுவாங்க, நீங்கள் அரபு நாடுகளில் போனால் அங்கே யூனிவர்சிட்டிகளில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் தப்சீர், தப்சீர் குல்லியத்து தப்சீர்னு சொல்லுவாங்க. தப்சீருக்கண்டு ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கு, அது பெரிய ஒரு கலை. நாம நினைச்சிட்டிங்கிற ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்கு, அது தனியாக அதுக்கண்டு நேரங்கள் ஒதுக்கி காலங்கள் ஒதுக்கி வருடக்கணக்கிலே 4 வருடங்களாக படிக்கக்கூடிய ஒரு கலை. அப்போ அது சம்பந்தமான ஒரு சுருக்கமாக ஒரு ஒரு முன்னுரையாக நாங்கள் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் அதை படிக்க இருக்கிறோம். இதில் ஒரு டியூப் வடிவத்தில் தொகுக்கப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதில் நான் நினைக்கிறேன் ஒரு 5 செட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது தானே, அதில் இன்ஷா அல்லாஹ் இந்த டாக்குமெண்ட்ஸ் போடுவாங்க. உங்களுக்கு தேவையானவங்க அதை எடுத்து இது செஞ்சுக்கணும், பிரிண்ட் எடுத்துக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் ஃபோன் வசதி உள்ளவங்க, ஃபோன் வசதி இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நாங்கள் பாவிக்கிறதில்ல என்றாக்கள் மாத்திரம் ஒரு 5 பேருக்கு இன்ஷா அல்லாஹ் இதில் டியூட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 5 பேர் எடுத்துக்கோங்க, யாருமே போடுறோம். இன்னொன்று எக்ஸ்ட்ரா அதுதான் அதே விஷயம். மற்றவங்க கொஞ்சம் போர்டை, எல்லாருமே போர்டை கவனிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அதை ஃப்ரீயாக நீங்கள் வீட்டில் வச்சு அதை வாசிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். ரைட், முதலாவது தப்சீர். தப்சீர் என்ன? அது ஒரு அரபிக் வேர்டு. தப்சீர் என்றது ஒரு அரபிக் வேர்டு. பஸ்ஸர, தமிழில் பஸ்ஸர என்று செய்யும், மகுவாசிகளில் பஸ்ஸர பா. அப்போ பஸ்ஸர என்றால் அது ஒரு வினைச்சொல், பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து வந்த சொல், இந்த பஸ்ஸர என்ற சொல்ல இருந்து தான் பஸ்ஸர யுஃபஸ்ஸிரு தப்சீர். தப்சீர் என்றது நவுன். அப்ப அதுல மீன், இச்சொல் மொழி ரீதியாக, அதாவது மொழி ரீதியாக தெளிவு விளக்கம், உள்ளார்ந்த கருத்தை வெளிப்படுத்து. அதாவது ஒரு வசனத்துல தப்சீர்னு சொல்ற நேரத்தில் அது கருத்து என்னத்தை குறிக்கும்? அந்த வசனத்தினுடைய தெளிவு, அந்த வசனத்தினுடைய விளக்கம், அந்த வசனத்தினுடைய உள்ளார்ந்த கருத்தை வெளிப்படுத்துது. அந்த வசனம் என்ன சொல்லுது? அதே போல திரையை நீக்குதல், அதாவது பொதுவாக இந்த கேட்டினை நீக்கிறதுக்கும் தப்சீர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்ப அப்படி இது மொழி ரீதியான கருத்து. ரைட். கால அபு ஹையான், இந்த அபு ஹையான் என்றவர் சொல்றார், இமாம் அபு ஹையான். இவர் ஹிஜ்ரி 654 பிறந்து ஹிஜ்ரி 745 மரணிச்ச ஒரு அறிஞர். இவர் ஒரு மொழி ரீதியான, அதாவது தப்சீர்கள்ல நீங்க பல வகையான கேட்டகரிஸ் இருக்கு. நாங்கள் தப்சீரை படிக்கிற நேரத்தில் சில தப்சீர்கள் தனிக்கர மொழியை சார்ந்ததாக இருக்கு. அதுக்கு அரபுல நஹ்வுன்னு சொல்லுவாங்க. நஹ்வு, சர்ஃபு, லுகா, அந்த 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 வசனங்களுக்குரிய கருத்துக்களை மாத்திரம் அந்த வசனத்துக்குரிய கருத்துக்களை
மாத்திரம் குறிக்கோளாக கொண்ட தப்சீர்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அல்ஹம்து வந்தா அதுல கருத்து என்ன, அந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு, அதுக்கு வேற ஒத்த கருத்தை சொல்லுங்க, அதனுடைய உண்மையான கருத்துக்கள் எத்தனை விதமாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் என்னென்ன பொருள்ல வரும் அப்படி என்று சொல்லி எழுதப்பட்ட தப்சீர்கள்ல மிக பிரபல்யமான தப்சீர் இமாம் அபு ஹையான் என்று சொல்லக்கூடியவருடைய தப்சீர். இவருடைய பேர் அரபுல முஹம்மது இப்னு யூசுப் இப்னு அலி இப்னு யூசுப் இப்னு ஹையான். இப்னு ஹையான் என்று அவரை சொல்றது, ஆனா அவரோட பேர் என்னண்டா முஹம்மது பின் யூசுப். அவர் பேர் முஹம்மது பின் யூசுப். நீ அதை தலைக்கெழுத்து கொடுத்தது பெருசா. இந்த இமாம் அபு ஹையான் அவர்களின் வரைவிலக்கணப்படி அவர் தப்சீருக்கு ஒரு டெபினிஷன் சொல்றார். தப்சீருக்கு ஒரு டெபினிஷன் என்ன வரைவிலக்கணம் என்றால், மொழியும் விதம், ஒரு வார்த்தையை எப்படி மொழியுது, அதான் தப்சீர். நீங்க அல்ஹம்து போகுதா, அல்ஹம்து போகுதா, அப்ப அதை எப்படி மொழியும், அது சம்பந்தமான மொழி. மொழி ரீதியான கருத்துக்கள் நான் எப்படி சொன்னேன், அந்த வேர்டுக்கு மொழி ரீதியான என்னென்ன கருத்து இருக்கு. குரானிய சொற்களும் வசனங்களும் உணர்த்திக்கும் யதார்த்தம், அந்த ஃபேக்ட் ஆஃப் ஆயா, அந்த வேர்ஸ்ல உண்மையான யதார்த்தம் என்ன, அதனுடைய ஹகைகத் என்ன என்பதை பற்றி சொல்லுது. அதே போல அல் குரானிய கலைகள் என்பது, அல் குரான் கலை ஒன்று இருக்கு. இங்க குர்ஆன் லேசப்பட்டது இல்லை, என்னது அற்புதம். ரசூலுல்லாஹ்வுக்கு முஅஜிஸாண்டாங்க, எனக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம் எது, அது குர்ஆன். அப்ப குர்ஆன் மூஜிசத்தை சாதாரணமான ஒன்றும் இல்லை. மூசா நபிய கடியை போட்டா பாம்பா மாறிச்சு, இது மூஜிசத். இது எங்களுக்கு பெரிய ஒரு அற்புதமா வழங்கு, அப்படிதான். தடியை போட்டா பாம்பு மாறுதென்றால் அது அற்புதம் தான். குர்ஆனை யாராவது அற்புதமா பார்த்திருக்கிறோமா? ஏன் நம்ம அதுக்குள்ள இன்னும் நுழையல, இன்னும் இது கடல். தப்சீர் என்றது லேசிப்பட்டது, நம்ம லேசா படிச்சுட்டு இருக்கிற தப்சீர் என்று நம்ம படிச்சு எல்லாரும் கருத்தை மாத்தான் வாசிக்கணும், கருத்தை படிச்சுட்டீங்க, அதெல்லாம் தப்சீர். தப்சீருக்குள்ள நீங்க போனீங்கன்னா இவ்வளவு இருக்கான்னு கேட்பீங்க. தப்சீர் எழுதப்பட்ட நூல்கள், அதாவது கடல், ஒரு பஹர். அப்ப கடலுக்கு நாங்க இன்னும் போகல, கரையில நின்று கொண்டிருக்கோம். அப்ப அதனுடைய அந்த குர்ஆனிய கலை என்ற ஒரு பகுதி இருக்கு, உலூமுல் குர்ஆன் என்று சொல்றது, உலூமுல் குர்ஆன். அப்ப இது சம்பந்தமாக எல்லாம் ஆராயும் ஒரு அறிவியலே தப்சீர். சைக்காலஜி, பயாலஜி சொல்றாங்க, சோசியாலஜி, அஸ்ட்ரானமி, இப்படி என்று சொல்ற மாதிரியான தப்சீர் என்று அது மாதிரியான அறிவியல், அது நாலேஜ். ரைட். அதுதான் அபு ஹையான் இமாம் அவர்கள் தப்சீரில் கொடுக்கக்கூடிய வரைவிலக்கணம். ரைட். அல் குர்ஆன் தப்சீர் என்னும் பதத்தை விளக்க உரை, வியாக்கியானம் எனும் பொருள் பயன்படுத்தி உள்ளது. குர்ஆனை பார்த்து தப்சீர் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்துவார். வலா யஅதூனக பிமஸலின் இல்லா ஜிஅனாக பில் ஹக்கி வ அஹ்ஸன தப்சீரா. சூரத்துல் ஃபுர்கான் 33வது வேர்ஸ். அப்ப அதுல என்ன அல்லாஹ் சொல்றான், இந்நிராகரிப்போர் எத்தகைய கேள்விகளையும் கேட்டு அதற்காக எந்த உதாரணத்தை உம்மிடம் அவர்கள் கொண்டு வந்த போது, அப்ப உங்களோட குரூப்ல போட்டிருக்க பெரிய பிரிச்சா குறை பார்க்கணும், இப்ப பார்க்க. அப்ப கேள்விகளை கேட்டு எந்த உதாரணத்தை உம்மிடம் அவர்கள் கொண்டு வந்த போதும் அதை விட உண்மையான விடயத்தையும் அழகான வியாக்கியானத்தையும், அதான் அஹ்ஸன் தப்சீர். அல்லாஹ் குர்ஆன்ல அஹ்ஸன தப்சீரா, அதற்கான அழகான ஒரு வியாக்கியானம். தப்சீர் என்ற இந்த இடத்துல வியாக்கியானம். அப்போ ஒருவர் ஒரு உதாரணத்தை கொண்டு வரார், ஒரு செய்தியை கொண்டு வராருன்னா அதை விட மேலான ஒரு கருத்தாழம் கொண்ட ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துவதற்கு தப்சீர் சொல்றோம், ஒரு ஆழமான விஷயத்தை. அப்ப நபி அவங்கள்ட்ட காபிர்கள் எத்தனையோ கேள்வியில கேட்டு வந்தாங்க. கேட்டாங்களா இல்லையா? ரூஹை பத்தி கேட்டாங்க, உயிரெண்டா என்னன்னு கேட்டாங்க, துல்கர்னைனை பத்தி கேட்டாங்க, மறுமை நாளை பத்தி கேட்டாங்க,
அப்ப இதுக்கெல்லாம் எப்படி குர்ஆன் விளக்கம் கொடுத்துச்சுண்டா எப்படி கொடுத்துச்சு? அஹ்சன் தஃப்சீர். எப்படி அஹ்சன் என்று பேர் இல்லையா? அஹ்சன் என்ன? அரபியும் சேர்த்து படிச்சுக்கணும், அதான் நோக்கம். அஹ்சன் என்ன? ரொம்ப அழகானவன், ரொம்ப அழகானவன். ஹசன் என்றால் அழகானவன், அஹ்சன் என்றால் ரொம்ப அழகானவன். அப்ப அஹ்சன் தஃப்சீர் என்றால் அழகான வியாக்கியானம், அழகான வியாக்கியானம். ரைட். தஃப்சீரின் முக்கியத்துவமும் அவசியப்பாடும். ஏன் தஃப்சீர் நமக்கு இம்பார்ட்டன்ட்? அது ஒரு இம்பார்ட்டன்டாக வாரத்துக்கு என்ன காரணம்? முஸ்லிம்களிடையே தோன்றி வளர்ந்த பல்துறை கலைகளுள் தஃப்சீர் கலை முதன்மை வாய்ந்ததாகும். பல கலைகள் முஸ்லிம்களிடையே ஆனால் முதன்மை வாய்ந்தது. அதனை முஸ்லிம் சமூகத்தில் எழுதக்கூடிய ஒன்று இருக்குது. முஸ்லிம் சமூகத்தின் அறிவியற் பணியின் முதல் வடிவம் என்று கூறினாலும் பொருந்தும். ஏன் அல் குர்ஆனுடன் ஒட்டி வளர்ந்த கலைகளுள் தஃப்சீர் வாழ்வின் அனைத்து துறைகளுக்குமான அல் குர்ஆனின் வழிகாட்டல்களை தெளிவுபடுத்துகின்ற பிரதான கலை என்ற வகையில் அது ஏனைய கலைகளுடன் ஒப்பிட்டு நோக்கும் இடத்தில் முதலிடம் வழங்கப்பட வேண்டும். ஏன் குர்ஆனோடு சார்ந்த, ஏன்னா குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட், அல்லாஹ்விடம் வந்த கலாம் குர்ஆன். அப்ப அதோடு சார்ந்து வரக்கூடிய ஒரு கலை தஃப்சீர். அதனால் அதற்கு ஒரு முதலிடம் இருக்கு. இமாம் தபரி கேள்விப்பட்டிருக்கிற எப்படி பேர் உண்டு? இன்ஷாஅல்லாஹ் இதெல்லாம் படிக்கும், இதான் நாலேஜ். தபரி என்ற ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு தஃப்சீர்ல என்ன தஃப்சீர் தெரியும்? சொல்லுங்க. நீங்க வாய் மூடி தான் எனக்கு சரி வராது. நம்ம படிக்கத்தான் வந்தீங்க, பயானம் இல்லை, நான் கிளாஸ் தான் செய்யறேன். அப்ப ஏதோ ஒன்று படிச்சுட்டு போனா எனக்கு நன்மை, உங்களுக்கு நன்மை, அப்படித்தான். ரைட். தஃப்சீர் என்னென்ன தஃப்சீர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் லேசா கலந்துட்டா, நான் இப்போ தான் தஃப்சீர் படிச்சிருக்கீங்க. வேற தஃப்சீர் ஏதாவது பார்த்தீங்க? என்ன பார்த்தீங்க? தெரியும், சொன்னா டக்குன்னு வளரும். இப்னு கதீர் அப்படி ஒன்று கேள்விப்பட்டீங்க? எத்தனை பேர்? இப்னு கதீர் ஒருத்தர் தான் கேள்விப்பட்டீங்க போல. இப்னு கதீர் 2 3 தஃப்சீர் இப்னு கதீர் ஒன்று இருக்குது. அதுதான் இன்னைக்கு மாஷா அல்லாஹ்னு தமிழ் வடிவத்திலே வந்திருக்கு. தஃப்சீர் இருக்குது 2 லட்சத்துக்கு மேல். எத்தனைக்கு? 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தஃப்சீர் இருக்குது. அதுல ஒரு விளங்கல, ரஹீக் தஃப்சீர் அல்லம்மா, ரஹீக்குல் மக்தூம் என்றது வரலாற்று புத்தகம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தனியாக ஒருவர் தொகுத்து எழுதினார். அது தஃப்சீர் அல்ல, அதுக்கு சொல்றது ஹிஸ்டரி புக். யார் ஹிஸ்டரி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று புத்தகம். அதான் ரஹீக் மக்தூம். ரைட். நீங்க அது வாசிக்கிறீங்க, அது தெரியும், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். ஆனா தஃப்சீர் நான் கேட்கிறேன், தஃப்சீர் இப்னு கதீர், அதுதான் இன்னைக்கு தமிழ்ல இருக்கு. அதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே போல ஒரு அறிஞர் தஃப்சீர் தபரி என்னொன்று இருக்கு. இமாம் தபரி ரஹ்மஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய தஃப்சீர். அப்ப அவர் சொல்றார், அஜப்து லிமன் யக்ரஉல் குர்ஆன் வஹுவ லா யஅரிஃபு தஃப்சீரஹு கைஃப யதலத்தத் பிகராஅத்திஹி. அழகான ஒரு வார்த்தை. குர்ஆனை எவர் அதன் விளக்கம் தெரியாமல் வாசிக்கிறாரோ, அப்படின்னு அர்த்தம் என்ன? மௌத்தானா டக்கன் எல்லாம் பழச்சின்னு குர்ஆன் ஒரு படப்படா யாசின் படப்படுவாங்க, கர்ரம்மாரா இதா வாக்கத்தில் வாக்கியம் பட்டப்படன்னு ஓதிய, இது விளக்கம் தெரியாம ஓதுற கேஸ். பரக்கத்து கண்ட உடனே ஒரு சூரத்தை வச்சு போடுறது. மன்சில் எல்லாத்தையும் மன்சில் புத்தகமும் இருக்கு. இந்த மன்சில தூக்காம வைங்க. மன்சில் வரக்கூடிய அவ்வளோ ஹதீஸும் லைஃப். அப்போ குர்ஆன்ல உள்ள செலக்டட் சூறாக்களை தோற்று மன்சில் வச்சுக்கிறாங்க. மன்சிலை பத்தி பேசுனா அதுக்கு ஒரு டைம் வேணும், அது விடுங்க அப்படி சரி. ஆனா என்ன நடந்திருக்குது? நம்மகிட்ட ஓதுறதா இருக்கு. எல்லாரும் வரணும் ஓதுங்க, எப்ப பார்த்தாலும் ஓதுங்க, நன்மை கிடைக்கும். ஆனால் அல் குர்ஆனை எவர் அதன் விளக்கம் தெரியாமல் வாசிக்கிறாரோ, அப்ப நம்ம விளக்கம் தெரியாம தான் வாசிச்சிருக்கிறோம். அர்த்தம் என்ன? சூரத்தை ஓதுற அர்த்தம் விளக்கம் தெரியாது. அப்ப நம்ம அதற்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப அவர் எவ்வாறு அதன் இனிமையை சுவைக்க முடியும், எவ்வாறு
அதன் இனிமையை சுவைக்க முடியும். அப்ப குர்ஆன் டேஸ்ட் வாரட எப்போ வரும்? தப்சீரை படிச்சாரு. தப்சீரை படித்தா டேஸ்ட் வரும். சிலவங்க தர்ஜமா வாசிக்கிறதுக்கு நமக்கு டேஸ்ட் வரும், அதில் கருத்தாளங்களை பார்த்துட்டு போகணும். ஆனால் இதோட தப்சீரை சேர்த்து படிக்கிறீங்க, குர்ஆன் உங்களுக்கு வாழ்நாளாவே படிச்சுட்டீங்களா, அவ்வளோ நேரம் காலம் எடுக்கும். ஓகே. புலமை படைத்தவர்களால், புலமை தமிழ் சொல் தெரிந்தாங்க, சில தமிழ் சொல்கள் சில டிஃப்ரெண்ட் ஆகிடும். புலமை என்ற என்ன? நல்லா படிச்சு பாண்டித்யம் பெற்றார்கள், நல்ல மொழி வளம் உள்ளாக்களுக்கு புலமை வாய்ந்தவர்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப புலமை படைத்தவர்களாலும் சில போது அல் குர்ஆனை புரிந்து கொள்வது சிரமமாகியது. அன்றைய காலத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கூட குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் எடுக்க கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த வார்த்தைகள் அவ்வளோ சிரமமாக இருந்தது. எனவே பின்வரும் காரணிகள் அல் குர்ஆனுக்கு தப்சீர் செய்ய வேண்டிய நிலையை ஏற்படுத்தி, இப்ப நாங்க படிக்க போறது குர்ஆனுக்கு தப்சீர் செய்ய வேண்டிய அதற்கான அந்த இம்பார்ட்டன்டான ரீசன் என்ன என்றதை படிக்க போறோம். அந்த ரீசன் என்ன, ஏன் தப்சீர் உருவாகிச்சு, ஏன் அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கலையாக மாறிச்சு என்பதற்கு முதலாவது அரபு மொழியாற்றலும் தப்சீர் கலைத்துறையில் ஆர்வம் உடையவர்களில் சிலரும் அல் குர்ஆனில் கையாளப்பட்டுள்ள சில சொற்களின் பொருளை அறிய சிரமப்பட்டனர். குர்ஆனோட டச்சுள்ளாக்களும் சில நேரம் மொழி ஆற்றல் உள்ளவங்களுக்கு கூட குர்ஆன் பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அதனாலதான் குர்ஆன் சவால் விட்டுச்சேனா, எப்படிப்பட்ட சமூகத்துல அரபு மொழியில பாண்டித்யம் பெற்றாங்க. காபாவில் அரபு போயம் கவிதைகளை எழுதி தொங்க விடுவாங்களாம், போட்டி போடுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் கவிதையில வராங்க பரிசு கொடுக்குற ஒரு சமூகம். அரபுல அவ்வளவு புலமை வாங்க. இவர்களுக்கு முன்னால குர்ஆன் பேச்சு எப்படி பேசுது, இது போல ஒரு அத்தியாயத்தையோ அல்லது ஒரு வசனத்தை சரி உங்களால் கொண்டு வர முடியுமா? சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச். குர்ஆன் கொடுத்துச்சு, முடியுமா? கொண்டு வா. இந்த குர்ஆன் ஒரு வசனத்தை போல கொண்டு வா. முடியல தான். ஒருத்தன் கொண்டு வந்தான். எப்படி? அல்காரியா மல்காரியாவுக்கு பதிலாக எப்படி கொண்டு வந்தான்? அல்பீலு மல்பீலு வமா அதராக்க மல்பீலு அப்படின்னு வந்தான். அல்காரியான்றது என்ன, அல்பீலு என்ன, அல்பீல் என்ன? சத்தமா அல்பீலண்டா யானை. அப்ப யானை அல்பீலு வமா அதராக்க மல்பீலு. யானை என்றா என்ன? இதுல ஏதாவது கருத்து இருக்குதா? எங்களுக்கே வேடிக்கை. ஏன்னா அப்படி குர்ஆனுக்கு இது ஈக்குவலா இல்லை. அப்ப அவங்களே தோத்து போனாங்க. அப்ப அரபு மொழியாற்றல், அப்ப அன்றைக்கு இருந்த மக்களுக்கே குர்ஆன்ல சில விஷயங்களில் அவங்களுக்கு கருத்து தெரியாமல் சிரமப்பட்டிருக்கிறாங்க. அப்ப பெரும் நபித்தோழர்கள் சிலரால் கூட அல் குர்ஆன் சில பதங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போனது. சஹாபாக்களுக்கு முடியாமல் போயிடுச்சு. அல் குர்ஆனுக்கு விளக்குவரை வழங்குவதில் ஆற்றல் பெற்றிருந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் எப்படிப்பட்டவங்க? தப்சீர்ல அவர்கள் ஒரு தந்தை என்று அழைக்கப்பட்டவர், குர்ஆனின் விளக்க உரை என்று அறியப்பட்டவர், தர்ஜுமானுல் குர்ஆன். சஹாபாக்களுக்குள்ள ஒரு தப்சீர்ல ரொம்ப நல்ல நல்ல ஒரு அறிவுள்ளவராக இருந்தவர் யாருன்னு கேட்டா யாரு? இப்னு அப்பாஸ். ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாங்க. எல்லா சஹாபாக்களுமே தப்சீர் சொல்ற ஆற்றல் இல்லை. இப்போ உங்களுக்கு சில சில விஷயங்களை படிச்சுட்டு போறீங்க. நான் நினைச்சிட்டு சஹாபாக்கள் எல்லாருமே முஃபஸ்ஸிர்கள். எல்லா சஹாபி முஃபஸ்ஸிர் அல்ல. அவர்கள் சிலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். அதுல இப்னு அப்பாஸ் ஃபர்ஸ்ட். அவருக்கு நிறைய நல்ல ஒரு விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஸ்பெஷலாக துஆ செஞ்சான். ரைட். அல் குர்ஆனில் கையாளப்பட்டிருந்த இந்த இப்னு அப்பாஸுக்கு கூட குர்ஆனில் வரக்கூடிய ஃபாத்திர் என்ற வார்த்தைக்கு என்ற பதத்தின் பொருளை தான் அறியாதிருந்ததாகவும் அவர் சொல்றார். நாட்டுப்புற அரபியர் இருவர் வந்து, நாட்டுப்புறம் அந்த ஊருடைய எல்லையில, மதீனாவுடைய எல்லையில் இருக்கக்கூடியவர்கள் 2 பேர் வந்து தமக்கென ஏற்பட்ட தகராறு பற்றி முறையிட்ட போது அந்த பதத்தை கையாண்டதால் அச்சொல்லின் பொருளை தன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று கூறியுள்ளமை நோக்கத்தக்கது. இது ஒரு வரலாற்று சம்பவம். இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட 2 பேர் வராங்க, எல்லைப்புறத்தில் உள்ளவங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை.
வரலாற்று சொல்லப்படும் ஒரு கிணறு சம்பந்தமான ஒரு பிரச்சனை. இந்த கிணறு இந்த இடத்துல நான் தோன்றி அது என்னுடைய வாதிடக்கூடிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த ஃபாத்திர் நல்லா குரான்ல பயன்படுத்துறாங்க. நீங்க சூரா அல் ஃபாத்திர் ஒரு அத்தியாயம் இருக்கு குரான். சூரா ஃபாத்திர் ஒரு அத்தியாயம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை ஃபாத்திர் என்ன ஹலக்க படைத்தான். ஃபாத்திர் என்றாலும் படைத்தான்னு கருத்து. அப்ப அந்த ஃபாத்திர் என்ற வார்த்தைக்கு அவருக்கு விளக்கம் விளங்கல. அவங்க பேசிய ஒரு வேர்டை வச்சு அவங்க அந்த ஃபாத்திர் என்ற வார்த்தையை பயன்படுத்த விலை கொண்டார். இதுவும் ஒன்றை உருவாக்குதல், அதாவது இல்லாமையிலிருந்து உருவாக்குதல் என்ற பொருளை தரக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை புரிந்து கொண்டார். அப்ப சஹாபாக்களுக்கும் குர்ஆன்ல சில அதில் குறிப்பா இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு இந்த ஃபாத்திர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்திருக்கு. அப்ப இது ஒரு ரீசன் தப்சீரை இந்த கலை உருவாகுவது. அதே போல உமர் ரலியல்லாஹு அவர்களும் அல் குர்ஆனில் வரும் வஃபாக்கிஹத்தன் வஅப்பா, வஃபாக்கிஹத்தைன் என்றது வஃபாக்கிஹத்தன் வஅப்பா ஒரு வசனம் இருக்கு. சுவர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அவருடைய கனிகள் சம்பந்தமா அல்லாஹ் சொல்றார். வஃபாக்கிஹா அவர்களுக்கு ஒரு கனிகளை அல்லாஹ் வழங்குகிறான் வரக்கூடிய அந்த வசனத்துல அப்பா என்ற அந்த பதத்துக்கு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு விளக்கம் தெரியாமல் இருந்தது என்ற வரலாற்றை அனஸ் ரலியல்லாஹு அவருடைய ரிவாயத்தின் மூலமாக எப்படி அனஸ் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த அந்த அப்பா என்ற வார்த்தைக்கு அருள் தெரியாமல் இருக்குது. அப்ப இதெல்லாம் ஒரு ரீசன். இரண்டாவது காரணம், அப்ப முதலாவது மொழியாற்றல் புரிந்த புலமை வாய்ந்த சஹாபாக்களுக்குள்ளேயே சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாத காரணத்தினால் தப்சீர் உருவாகிறது. இரண்டாவது ரீசன் என்றால் அல் குர்ஆனில் சில சொற்கள் சில இடங்களில் அகராதிகளில் அதாவது கையாளப்பட்டுள்ள பொருள் இல்லாமல், அகராதி என்ற டிக்ஷனரி, இப்படி ஒரு மொழியில பார்த்துட்டு போகல இங்கிலீஷ்ல தெரியாட்டி டிக்ஷனரி போய், அது மாதிரி அரபிக்ல நாங்க சில வேர்டுக்கு டிக்ஷனரிக்கு போகும். டிக்ஷனரிகள்ல கூட அறியப்படாத சில சொற்கள் இஸ்லாமிய சிந்தனை வழியிலான பொருளில் கையாளப்பட்டுள்ளன. அப்ப அதனால் அத்தகைய சொற்கள் தரும் பொருட்களை பற்றி அறிய தப்சீர் அவசியமாகும். அப்ப டிக்ஷனரியில் இல்லாத சில சொற்களை அந்த மரபு வழியாக இஸ்லாமிய ஆரம்ப காலத்திலிருந்து அவர்கள் பயன்படுத்திய வகையில் குர்ஆனுடைய வசனங்கள்ல இருந்துச்சு. அப்ப அதை அறியறதுக்கு தப்சீர் மிக முக்கியமாக இருந்தது. மூணாவது, பல பொருள்களை தரக்கூடிய ஒரு குறித்த ஒரு சொல் அந்த வசனத்தில் எப்பொருளில் கையாளப்படுகிறது என்பதை அறிவதற்கும் தப்சீர் அவசியம். உதாரணமா ஒரு சொல் இருக்கும், அந்த சொல்லுக்கு இந்த இடத்தில் இதான கருத்து என்பது எங்களுக்கு தெரியாது. இப்ப யகீன் என்ற ஒரு வார்த்தை, யகீன் என்றால் எங்களுக்கு உறுதி என்று மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கு மௌத் என்ற கருத்து இருக்கு. அப்ப அது எப்படி கையாளப்பட்டிருக்கிறது என்பதை தப்சீர் என்ற ஒரு கலையினூடாகத்தான் அறிய முடியும். அப்ப குர்ஆனை படிக்கிறது லேசு இல்லை. நம்ம ஒரு குர்ஆனுக்கு தப்பான விளக்கம் சொல்லிடக்கூடாது. அதனுடைய வசனங்கள் என்ன சொல்லுது, அது உள்கருத்து என்ன, வெளிக்கருத்து என்ன, அது எந்த காலத்தில் அந்த வசனத்துக்கு எப்படி விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்மளா ஒரு விளக்கம் சொல்லக்கூடாது. அன்றைக்கு அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுறோ அதுதான் முக்கியத்துவப்படுத்தப்படும். அதுக்கு தப்சீர் கட்டாயம் படிக்கும். நாலாவது, சொற்சுருக்கமும் பொருட்சரிவும் கொண்டதே அல் குர்ஆனின் நடை ஒழுங்காகும். அது சுருக்கமான வேர்டுகளை கொண்டது. சஹாபாக்களது காலத்தை பல பிரச்சனைகளின் போது வழிகாட்டுவதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட போது தீர்வுகள் மட்டும் கூறுவது அல் குர்ஆனின் ஒழுங்காக இருந்தது. அன்றைக்கு சஹாபாக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தோன்னா அதுக்கு ஒரு வசனம் வரும், அதுக்கு ஒரு தீர்வாக அந்த வசனம் இறங்குது. ரைட். அடுத்தது என்ன, சஹாபாக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்பதனால் சஹாபாக்கள் உள்ள பிரச்சனை தானே அது. அத்தீர்வுகளை அவர்கள் முழுமையாக புரிந்து கொண்டாலும் அடுத்த பரம்பரையினர், சஹாபாக்கள் புரணம் எல்லாம் வந்திருக்கும், தாபிங்க தபு தாபி, இந்த பரம்பரையினர் அவற்றை விளங்க அவ்வாயத்துக்கள் அருளப்பட்ட பின்னணியை எடுத்து காட்டி விளக்கம் அளிக்கவும் தப்சீர் அவசியப்பட்டது. அப்ப இந்த வசனத்துடைய பின்னணி என்ன, ஏன் இது இந்த வசனம் ஏன் இறங்கிச்சு, ஒரு பிரச்சனைக்காக இறங்கி ஓகே, அந்த வசனத்துடைய உண்மையான யதார்த்த நிலை அறியறா, அதுக்கு போயிட்டு இந்த பின்னணியை பார்க்கும், ஏன் இறங்கிச்சு, எந்த சந்தர்ப்பத்தில். அப்ப அதுக்கு சொல்ற அஸ்பாபுல் நுசூல், சொல்ற அஸ்பாபுல் நுசூல், வசனங்கள் இறக்கப்பட்ட காரணிகள். அதை அறிஞ்சாதான் ரைட், இந்த வசனம் இதுதான் சொல்லி அந்த விளக்கத்தை நம்ம மேலதிகமா அறியலாம். இந்த குர்ஆன்ல அப்படி நிறைய வசனங்கள் இருக்கு. அஞ்சாவது,
மயக்கமான பொருளை தரக்கூடியது. மயக்கமான பொருள் என்றால் அந்த வசனத்தை பார்த்தா அந்த சரியான மீனிங் எடுத்துக்கொள்ள கஷ்டம். பொருள் தெளிவு குறைந்ததுமான முதஷாபிகத்தான வசனங்களுக்கு விளக்கம் வழங்க தப்சீர். குர்ஆன்ல சில முதஷாபிகத் அப்படின்னா ஒரு மயக்கமான கருத்தை தரும், ஆனா அதை சரியா விளங்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். இந்த முதஷாபியத்தான வசனங்களை குர்ஆன்ல இருந்து எடுத்து சில வழிகேடர்கள் வழிகட்டு போனாங்க. எங்களோட ஊர்ல காத்தாங்குடியில ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பேர் அப்துல் ரஹ்மான். இவர் என்ன சொல்றாருன்னா, நானும் அல்லா நீயும் அல்லான்றார். நவுதுபில்லா. நானும் அல்லா நீயும் அல்லா. அல்லாஹ் உலகத்தில் வெளியாகி இருக்கிறான். எப்படி வெளியாகி இருக்கிறான்? மனுஷன் உருவத்துல, மிருக உருவத்துல. இந்த அளவுக்கு சொல்லாண்டால் தமிழர்கள் வழங்கக்கூடிய முருகன் சிலையாகவும் அவன் இருக்கிறான். அது கொஞ்சம் மண்ட கண்ட கேஸ். சரியா? அப்ப ஏன் அவர் எடுத்த வசனம் என்ன? ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர் வல்லாஹிர் வல் பாத்தின். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஹுவல் அவ்வல். அவ்வல்னா தெரியும், அல்லாஹ் தான் ஆரம்பமானவன். வல் ஆஹிர் இறுதியானவன். அதுக்கு நமக்கு தெளிவு. ஆனா இங்க தெளிவில் தெரியுமா? வல் பாத்தின் வல்லாஹிர். உள்ரங்கமானவனும் அவன்தான், வெளிரங்கமானவனும் அவன்தான் என்ற உடனே இவர் என்ன சொன்னார்? மறைவாமன் தான் இருக்கிறான், வெளிரங்கமாக படைப்புகளாக வெளியாக இருக்கிறான், அதான் லாஹிர் அப்படின்ற. அப்ப இவருக்கு இந்த முதசாபியத்தான வசனங்கள் எப்படி விளங்கணும் என்ற அந்த தப்சீருடைய நுணுக்கம் இல்லாமல் போகும். அவருடைய சொந்த கருத்தை சொல்லிட்டார். அப்ப இந்த வசனத்துக்கு சஹாபாக்கள் அல்லது ரசூலுல்லாஹ் அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் எப்படி விளக்கம் சொன்னாங்கன்றதை அவர் தெளிவா புரிஞ்சிருந்தால் இந்த கொலை போயிருக்க மாட்டார். அதனால அவர் தெரிஞ்சிருந்து என்ன செய்யறார்? மறுக்கிறார். அப்ப நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப இப்படியான முதஷாபியத்தான வசனங்களும் குர்ஆன்ல இருக்கு. இந்த 5 ரீசனும் தான் குர்ஆனுடைய தப்சீர் கலை ஒரு முக்கியமாக இருப்பதற்கு அடிப்படை. அடுத்தது தப்சீர் கலையின் வளர்ச்சி. என்ன? ஆரம்பத்தில் தப்சீர் கலை தனியான கலையாகவும் ஒரு துறையாகவும் வளர்ச்சி கண்டிருக்கவில்லை. தான் உங்களுக்கு ஆரம்ப கால நம்ம குர்ஆன் இறங்கிய பீரியட்ல தான் தப்சீரை பார்ப்போம். அப்ப ஆரம்ப காலத்துல தப்சீர் கலை என்றது ஒரு தனியான கலையாக இருக்கல், ஒரு ஃபேக்கல்ட்டியாக, ஒரு இல்மாக இருக்கல். பிற்காலத்தில் ஏனைய எல்லா கலைகளை போலவே தப்சீர் கலையும் தனித்துறையாக வளர்ச்சி காண ஆரம்பித்தது. பிற்பட்ட காலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா உசூலுல் ஃபிக்ஹ், உசூலுல் ஹதீஸ், ஹதீஸ் கலை, சட்டக்கலை, அதே போல தப்சீர் கலை, குர்ஆனிய கலை, இப்படி ஒவ்வொரு வகையான கலைகள் உருவாக தொடங்கி. சரியா? அப்ப அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்துல, நபி அவங்களோட காலத்துல அது அப்படி ஒரு கலை ஒன்று இருக்கல். இதனுடைய கட்டங்களை பாருங்க. தப்சீர் கலையின் வளர்ச்சி கட்டங்களை 4 கட்டங்களாக நோக்கலாம். ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், 2வது சஹாபாக்களது காலம், 3வது சஹாபாக்களுக்கு அடுத்த தாபீங்களுடைய காலம், 4வது ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டுக்கு பின்னுள்ள காலம். ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு ஹிஜ்ரி 200க்கு புறவுள்ள காலம். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த 63 வருஷம் என்றால் அப்ப ஹிஜ்ரி ரசூலுல்லாஹ் மௌத்தார நேரம் எத்தனை? ஹிஜ்ரி நபி மௌத்தார ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு? 11. ஹிஜ்ரி 11 நபி அவங்க மௌத்தாயிட்டாங்க. அதுக்கு பிறகு சஹாபாக்கள்ற குலஃபா ராஷிதீன் ஆட்சி காலம் 40 வருஷம். அதுக்கப்புறம் தாபீங்கள். அப்ப அந்த 100 வருஷம். அதுக்கப்புறம் 2வது நூற்றாண்டு, அப்ப 200 வருஷம். இந்த காலத்துக்கு பிறகு உண்டான காலம். அப்ப இதை நீங்க விளங்கி, இப்படி 4 படிமுறையில தான் தப்சீர் கலை உருவாகும். முதலாவது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி தப்சீர் இருந்தது, இதை விளங்கி. தப்சீர் கலை வளர்ச்சியின் முதலாவது காலகட்டத்தினை நோக்கினால் அல் குர்ஆனுக்கான முதலாவது முஃபஸ்ஸிராக, தப்சீரை சொல்றவருக்கு பேர் என்ன சொல்ற? தப்சீரை வழங்குற ஒருத்தருக்குன்னு சொல்லுவோம், ஒரு இமாமு. இமாம் இப்னு கதீர், அவர் யாரு? முஃபஸ்ஸிர். இமாம் தபரி முஃபஸ்ஸிர். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி முஃபஸ்ஸிர். இமாம் பகவி முஃபஸ்ஸிர். இமாம் குர்துபி, இவங்கெல்லாம் தப்சீர் தான், முஃபஸ்ஸிர். அப்ப இப்படி தப்சீர் கலை அந்த முஃபஸ்ஸிராக யார் இருந்தாங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு
யாரு முதலாம் முஃபஸ்ஸிர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப எங்களுக்கு முதலாவது முஃபஸ்ஸிர் யாரு? ஏன் குர்ஆனுக்கு விளக்கம் அவர் தானே சொல்லணும். குர்ஆன் அவருக்கு தான் இறங்கப்பட்டிருக்குது. அவர் இல்லாம மற்றவங்க வந்து சொல்லலுமா? அபூபக்கர்லாம் அவங்க சொல்லலுமா? உமர்லாம் சொல்லலுமா? இல்ல, ரசூலுல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அவர் தான் முஃபஸ்ஸிர். ரைட். அவர்கள் உயிர் வாழ்ந்த காலப்பகுதியில் சஹாபாக்கள் தமக்கு விளங்காத அல் குர்ஆன் வசனங்களுக்கான விளக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நேரடியாக கேட்டறிந்து கொண்டனர். எது அவங்களுக்கு விளக்கம் இல்லையோ அதை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டாங்க. சஹாபா குர்ஆன் இறங்குது, தெரியாத வசனங்கள் அவங்க விளக்கம் எடுத்துக்கொண்டாங்க. அல்லாஹ்வும் அல் குர்ஆனுடைய விளக்கத்தினை வழங்குவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டான். குர்ஆனை இறக்குறது மட்டுமில்லை அல்லாஹ்வோட வேலை, அதை விளங்கப்படுத்தணும்ன்றதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு தான். குர்ஆன் சொல்லுது சூரத்துல் கியாமால, நிச்சயமாக அதனை ஒன்று சேர்ப்பதும், குர்ஆனை ஒன்று சேர்ப்பதும் அதனை ஓதி காண்பிப்பதும் எங்களது கடமையாகும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காண்பிச்சாங்களா இல்லையா? அது குர்ஆனை ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்தில் கொண்டு வச்சது யாரு? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக அது அல்லாஹ் செஞ்சான். ரசூலுல்லாஹ்வோட உள்ளம் அதை மன்னமிட்டு கொண்டது. சும்மா ரெக்கார்டு, நாங்கள் பேசுறது எப்படி ரெக்கார்ட் ஆகுதோ அது மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுற ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்தில் அப்படி ரெக்கார்ட் ஆகும். அது அற்புதம், அவருக்கு மறக்காது. அப்போ அந்த ஓர்டரில் அது சேர்க்கப்பட்டிருக்குது. அப்போ இது அல்லாஹ் ஏற்படுத்தின முதலாவது விஷயம். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த பொறுப்பை அல் குர்ஆன் சுமத்துகிறது. ரைட். இப்போ நம்ம உங்களுக்கு வழங்கப்படுத்தியாச்சு. அப்போ அதுதான் நம்ம வஹி என்று. வஹி எத்தனை வகை? வஹி எத்தனை வகை? ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் சின்ன கேள்வி. வஹி எத்தனை வகை? 5 7 2? ஜாரா வருது இல்லையே? அல்லாஹு அக்பர். இதெல்லாம் பேசிக் நாலேஜ். வஹி எத்தனை? விஜாரா சொல்லணும், நாங்கள் தானே முஸ்லீம்கள். வஹி 1 2? 2. என்னன்னா மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வஹி மத்லூ, வஹி கைர் மத்லூ. தமிழ்ல சொல்லண்டா என்ன? அரபுல சொன்னா வஹையுன் மத்லூன் என்ன? ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி. ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி. அப்ப அது எது? ஓதி காண்பிக்கப்பட்ட வஹி எது? இப்பதான் சொன்னேன், குர்ஆன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக ரசூலுல்லாஹ் ஓதி காண்பிக்கப்பட்டது. அதனால அதுக்கு வஹி மத்லூ. மத்லூ என்ற அரபுல ஓதி காண்பிக்கப்பட்டது. கைர் மத்லூ, கைர் என்றால் இல்ல. அப்ப கைர் மத்லூ ஓதி காண்பிக்கப்படாதது என்றால் எது? சொல்லுங்க. ஓதி காண்பிக்கப்படாத வஹி ஹதீஸ். ஓதி காண்பிக்கப்படாது ஹதீஸ். அப்ப அதை ஓதின நன்மை கிடைக்குமா? ஓதி காண்பிக்கப்படாத வஹியை ஓதின நன்மை கிடைக்குமா? அப்ப ஏன் ஓதுறாங்க? புகாரிய முஸ்லீம் எல்லாம் ஓதுறாங்க. என்னது அதுல என்ன இருக்குது? குர்ஆன் வசனமா ஹதீஸா? ரசூலுல்லாஹ் ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னது, அது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறது. ஆனா அதை இன்றைக்கு சும்மா வாசிக்கிறோம், பரக்கத்தென்றும் இதென்றும் வாசிக்கிறான். அப்ப இதெல்லாம் இந்த இல்மு இல்லாத அளவான பிரச்சனை. அறிவை நீங்க வளர்த்து கொண்டீங்க என்றால் மடமை ஒதுக்கி வைக்கும். ரசூலுல்லாஹ் அதைத்தான் விதைச்சது. அறிவுள்ள சமூகத்தை உருவாக்கினான். அறிவை கொடுக்க கொடுக்க ஒளி வர 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 இருள் போயிடும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? நுழைஞ்ச வளர்க்கணும். அப்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வச்சுக்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறாங்க பைத்தியம். குர்ஆன் ஓதுறது, அதை ஓதுங்க, நன்மை சொல்லி ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதி. இதை சொன்ன நன்மை கிடைக்குமா உங்களுக்கு? இல்லை. அலிஃப் லாம் மீம் சொன்னா 30 நன்மை கிடைக்கும். அப்போ இது ஈஸியாக விளங்கு. ஆனால் இன்றைக்கு மக்கள் விளங்காம அது ஒரு பரக்கத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரைட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொறுப்பை அல்லாஹ் என்ன செய்யணும்? இப்போ நபிக்கு கொடுக்குறான். அப்போ வஹி இறங்குது, அந்த வஹி அல்லாஹ் வழங்கப்படுத்திட்டான் நபிக்கு. இப்போ நபியில பொறுப்பு இதை மக்களுக்கு வழங்கப்படுத்தணும், எங்களுக்கு வழங்கப்படுத்தி தரும். ரைட். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, மேலும் மனிதர்களுக்கு அவர்கள் பால் இறக்கி வைக்கப்பட்டதை நீர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக மற்றும் அவர்கள் சிந்திப்பவர்களாக மாறிவிடலாம். இப்படி குர்ஆன் சொல்லுது. நீங்க தெளிவுபடுத்தவும் வேணும். அதை நீங்க தெளிவுபடுத்த நேரத்தில் அவர்கள் சிந்திப்பவர்களாக மாறிவிடலாம் என்பதற்காக நாம் இவ்வேதத்தை உன் மீது இறக்கி வைத்தோம். சுப்ஹானல்லாஹ்.
குர்ஆன் எப்படி பேசுது? அல்லாஹ்ட்ட போய்ட்டு நாம் மாட்டிடுவோம். நான் உனக்கு குர்ஆனை தந்தேன் சிந்திக்கிறது, இதை விளங்கு, இதை நீ சிந்தி படி என்று அல்லாஹ் சொல்லிட்டான். நம்ம நினைஞ்சிருக்கிறோம் சும்மா பரக்கத்துக்கும் மையத்துக்கும் கத்தம் பாத்தியாக்கும், இதுக்கு தான் இந்த குர்ஆன் ஓதப்படுது. அப்போ பெண்களாகி நாம் இதெல்லாம் விழிப்படைய சொல்லுவோம். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த அறிவு கொடுப்போம், நாலேஜ். இதுக்கல்ல குர்ஆன். குர்ஆன் கைட் நூல். எங்களை கைட் பண்ண வந்திருக்கு. நாங்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் கைடஸ், யா அல்லாஹ் எங்களை வழிகாட்டு, நேர் வழிகாட்டு. அப்போ நேர் வழிகாட்டி என்றால் முதல்லின் நாஸ், மனிதர்களுக்கு அது நேர்வழி காட்டி என்று அல்லாஹ் சொல்லலாம். கைட் நூல்ன்றான். அப்போ அதை நம்ம சிந்திச்சு நிச்சயம் நம்மளோட வாழ்க்கையில் பின்பற்றுவோம். வந்த பொறுப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் முஃபஸ்ஸிர், அந்த இடத்துல குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் பொருள் விளங்காத பல வசனங்களுக்கு தான் விளக்கம் கூறி வந்துள்ளார்கள். இது பற்றி அல் குர்ஆன் கூறுகிறது. எப்படி? அவ்வாறே சில வசனங்கள்ல ரசூலுல்லாஹ் கேட்காமலே சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கேட்ட வசனங்களுக்கு விளக்கம் சொன்னதும் இருக்குது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்காமல் விளக்கம் சொன்ன வசனங்கள், தஃசீர் பண்ண வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. எத்தனை விஷயங்கள் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருந்தாங்க. அது மக்கள் கேட்டுதான் இல்லை, கேட்காமலே சொன்னாங்க. ரைட், அது சம்மந்தமாக அந்த குர்ஆன் வசனம் சொல்லுவோம். நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். வேதத்துக்கு விளக்கம் வழங்குவது ஒவ்வொரு நபியினது பொறுப்பு என்பதை அல் குர்ஆன் குறிக்காட்டுகிறது. ஒவ்வொரு நபிக்கும் அந்த வேதத்தை விளங்கப்படுத்தணும். ஏன்? அவர்களுடைய கடமை. ஏன்னா அவர்களுடைய மொழியில் அது விளங்கப்பட்டிருக்கிற காரணத்தை. ஏன்னா ஒவ்வொரு நபியையும் அல்லாஹ் அந்த மொழி சார்ந்து, அந்த சமூகம் சார்ந்து தான் அல்லாஹ் தேர்வு செய்யறான். அப்படிதாங்க. இல்லாட்டி வேறொரு மொழியை பேசக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து போட்டால் அந்த மக்கள் குழம்பி போயிடுவாங்க, விளங்காது. இப்போ நமக்கு தமிழ், இங்கிலீஷ், ஆங்கிலம் தெரியும், ஆனால் அரபு தெரியாதல் எவ்வளோ குழப்பம் இன்றைக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரமாக குர்ஆனுடைய. அப்போ நாங்கள் அந்த மொழி சார்ந்தவர்களாக இருந்தால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குயிக்காக போயிருந்துச்சு. ஆனால் அந்த பொறுப்பை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? நபியினூடாக, சஹாபாக்களூடாக எங்களுக்கு தந்துட்டான். நீங்கள் விளங்கி இப்போ படி. இப்போ நம்ம காரணம் சொல்லல. அப்போ அது சம்பந்தமான விளக்கங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தில் அந்த மொழி சார்ந்த அடிப்படையில் அவர்களுக்கு இறக்கப்பட்டதினால், அரபு மொழியில் இறக்கப்பட்டதினால் அதை அவர்கள் வழங்கப்படுத்தினார்கள். ரைட். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை அல் குர்ஆன் விளக்க முறைகளும் சுருக்கமாக இடம்பெற்றன. பெரிதாக இன்றைக்குள்ள இருக்கல. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளும் வஹி என்ற வட்டத்துக்குள் வருவதால், ரசூலுல்லாஹ் வார்த்தையும் வஹி என்ற வட்டத்துக்குள் வருவதால் அவர்களுடைய வார்த்தைகள் ஜவாமிஉல் கலீம். அரபுல என்ன சொல்றதுக்கு? அது ஷார்ட் வேர்ட், ஆனால் அது விளக்கம், அது ஹியூஜ், அதாவது மீனிங் அதிகமான பொருளை தரக்கூடியதாக இருக்கும். அவ்வளவுக்கு, அதாவது ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதில் நிறைய விளக்கங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கு ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதுக்கு அரபில் சொல்ல ஜவாமிஉல் கலீம். ரசூலுல்லாஹ் எப்படி பேசுவாங்க? ஜவாமிஉல் கலீமா பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? ஜவாமிஉல் கலீம் அப்படின்னு அர்த்தம். ஜவாமிஉல் கலீமை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அது ஒரு வேர்டு தான், சின்ன ஒரு வேர்ட், ஆனால் அதனுடைய பொருள் ஆழமானது. பொருள் ஆழமானது, வார்த்தை சுருக்கமானது. அதுக்கு ஜவாமிஉல் கலீம். ரைட். இவர்களது காலத்து விளக்க முறைகள் 2 வகையில் அமைந்திருந்தது. இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள அந்த தப்சீர்களை பார்த்தா 2 வகையாக இருக்கு. முதல் வகை, தன்னிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் வழங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வந்து கேட்பாங்க. அது சஹாபாக்களும் கேட்பாங்க, காபிர்களும் கேட்பாங்க, யூத நசாராக்களும் கேட்பாங்க. அதுக்கு ஒரு விளக்க முறையாக வரும். அப்போ முதல் வகை ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு தப்சீர் மெத்தட் எப்படி இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் கொஸ்டின் ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர், இதன் கூட அவ்வாறு தப்சீர். அதுக்கு உதாரணம் கீழே பாருங்க. எவர்கள் மெய்யாகவே விசுவாசம் கொண்டு தங்கள் விசுவாசத்துடன் அக்கிரமத்தையும், அரபுல அக்கிரமம்னு சொல்றதுக்கு துல்மன் சொல்றது, தமிழ்ல அக்கிரமம் சொல்றது அநியாயம், அதுக்கு அரபியில துல்மன் சொல்றது, கலந்து விடவில்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக அபயம் உண்டு, அவர்கள் தான் நேர்வழியில் இருக்கின்றவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது குர்ஆன்ல வர 6வது அத்தியாயத்தோட 82வது வசனம். இது ஒரு வாசிக்கிறதுல அநீதி கலந்து விட்டால் அவர் என்ன செஞ்சிருவார்? ஒரு அநியாயம் செய்தவராக அறிவார், அவருக்கு அல்லாஹ்வுடைய நேர்வழி கிடைக்காது என்ற மாதிரி விளங்கு. அப்போ அநீதி செஞ்சவங்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காத மாதிரி தான் விளங்கு. இங்கே அநீதிக்குரிய சரியான அர்த்தம் என்ன? இந்த இடத்துல வரும் துல்ம் என்ற சொல்லின் கருத்தை சஹாபாக்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போனது. நபி அவர்களிடம் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. எப்படி? துல்ம் என்றால் இணை வைத்தலை குறிக்கிறது.
அப்போ அது எதாவது வரும், ஹதீஸாக வரும். ரசூலா அது விளக்கம் சொல்றாங்க என்றால் அது தப்சீரும் தான், அது ஹதீஸும் தான். விளைச்சா உங்களுக்கு ரசூலா ஒரு வசனத்துக்கு ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அது தப்சீராகவும் வரும், ஹதீஸாகவும் வரும். அது குர்ஆனா மாறுமா? நீங்க சக்கீனத் இறங்குற மாதிரி விளங்குது, சக்கீனத் இறங்கு போகிறோம் உங்களுக்கு. ஏன்னா குர்ஆனுடைய சபையில் சக்கீனத் இறங்குன்ற அமைதி, நல்லா ராகத்தை தூக்கம் போகுது, மழை பெய்யுது. நான் பேசுறது விளங்குதா? கஷ்டமாய்க்க விளங்கு விடுறது இல்லை? கஷ்டமா உங்களுக்கு? தூங்கினா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து படிப்போம். அப்படித்தாங்க ஆடாக விளங்கினா அதை சொல்லுங்க, எனக்கு விளங்குது இல்லை கொஞ்சம் விளங்க பிரச்சனை. அப்போ துல் இதை நம்ம சும்மா வந்துட்டு பிரயோசனம் இல்லாமல் பேசிடக்கூடாது. அப்போ துல்ம் என்றால் அர்த்தம் என்ன? இந்த இடத்துல ஷிர்க், துல்முக்குரிய தப்சீர் ஷிர்க். அப்போ இந்த வசனத்தை ஓதுற நேரத்தில் அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அந்த துல்முக்கு அர்த்தம் பிஷிர்கின் தப்சீர். அவன் மொழி ரீதியாக பார்த்தா அநியாயம் என்று விளங்குது, ஆனால் அதில் தப்சீர் இணை வைத்தல். அப்போ இது மாதிரி சஹாபாக்கள் தெரியாத ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினார். ரெண்டாவது வகைக்கு உதாரணம், இது ஒரு முதலாவது வகை. ரெண்டாவது வகைக்கு உதாரணம் இவ்வசனத்தில் வரும் கூவா. இப்போ நீங்கள் அந்த 8:60 போயிட்டு பாருங்க, இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் எடுத்து பாருங்க. அதில் அல்லாஹ் கூவான்ற வார்த்தை பயன்படுத்துகிறான். எப்படி? வஅய்து லஹும் மஸ்ததஅதும் மின் கூவா, உங்களால் முடியுமானவர்களுக்கு எதிரிகளை பயமுறுத்துவதற்கு கூவாவை நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கூவான்ற என்ன அரபுல? குவத், குவத்து குவத்தன்னு சொல்ற அரபுல. குவத்தன்னா சக்தி, பலம். குவத் என்றால் அவர் சரியான குவத்தான ஆள், அப்படின்னா சக்தியான ஆள், பலமான ஆள் அப்படின்றது. அப்போ குவத்தன்றது இந்த இடத்துல அப்போ அல்லாஹ் எதிரிகளை அதாவது பயமுறுத்துறதுக்கு நீங்கள் குவத்தை ஏற்படுத்திங்கன்னா அர்த்தம் என்ன? இந்த சக்தி ஏற்பட்டனே எப்படி? நல்லா திண்டு சாப்பாட்டை திண்டு நல்லா அப்படி அந்த அர்த்தமா? அப்போ விலங்கலை சாப்பாடு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஹுத்பாவின் போது மிம்பரில் இருந்து கொண்டு இதை சொல்றாங்க, இந்த வசனத்தை ஓதி சொல்றாங்க. அப்ப இந்த வசனத்துக்கான விளக்கத்தை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, குவா என்று சொல்றது என்ன? உங்களுக்கு முடிமான சக்தியா இருந்தது என்று சொல்லிட்டு அம்பரிதலாகும். குவத்தின் அர்த்தம் என்ன? அம்பெய்து. ரசூலுல்லாஹ் காலத்து யுத்தத்துக்கு எதை பயன்படுத்தினாங்க? அம்பு. அப்ப அண்டைக்குள்ள அந்த காலத்துக்கு ஏற்றவாறு அந்த குவத்தின் வசனம் ஓகே. இன்றைக்கு இந்த வசனத்தை சொல்ற எப்படி? இன்னைக்கு நாங்கள் எதிரிகளை எதிர்க்கிறதுக்கு நீங்க குவத்தை பயன்படுத்திக்கணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். இப்ப என்ன சொல்லுவாங்க? இப்போ உங்களுக்கு இந்த எதிர்க்க சக்தி இப்ப நமக்கு இல்லை. ஒரு ஆட்சி அதிகாரம் வந்தா இந்த வசனம் பேசு. ஒரு ஆட்சி அதிகாரம், இஸ்லாமிய ஒரு ஹிலாஃபா, இஸ்லாமிக் ஒரு ஸ்டேட் உருவாயிட்டுன்னு சொன்னால், காப்பிரோடு யுத்தம் செய்கிற ஒரு கட்டம் வந்தால் உங்களுடைய பலத்தை எதிர்பார்த்துங்க சரி, அந்த நேரத்தில் அம்பெய்திங்க சொல்ற கருத்தை கேளுமா? அப்போ குர்ஆன் அன்றைக்கும் பேசினது இன்றைக்கும் பேசும். எப்படி பேசும்? இன்றைக்கு உண்டு மிசைல், இன்றைக்கு மிசைல் விட்டா சரி. அப்போ அம்போட பவர் அது. அப்போ அதுதான் அந்த பலம், அதுக்குரிய ஏற்பாட்டை நீ செஞ்சுக்கோங்க. அப்போ அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் அதை உருவாகும், அதுக்கு தன்னுடைய ஆயுதங்களை பலங்களை அவங்க உருவாக்குவாங்க. அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த விளக்கங்களை குர்ஆன் சொல்லும். அது முரண்படாமல் இருக்கும். அதுக்காண்டி புதிய விளக்கம் என்ற பேரால முரண்பட்ட கருத்தை சொல்லிடம் கூட, பிழையான கருத்துக்களை சொல்லிடும் கூட. ரைட். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த ரெண்டு மெத்தட்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆனுக்கு வழங்கப்பட்ட விளக்கங்கள் அத்-தஃப்ஸீர் அன்-நபவி என வழங்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி காலத்தில் வழங்கப்பட்ட தஃப்ஸீருக்கு என்ன பேரு? தஃப்ஸீர் அன்-நபவி. மஸ்ஜித் நபவின்னு சொல்ற. அப்ப தஃப்ஸீர் நபவி, அதுக்கு பேர் தஃப்ஸீர் நபவி. இது புகாரி, முஸ்லிம், திர்மிதி போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களில் தனியாக தொகுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்க புகாரி முஸ்லிம் ஹதீஸ் புக்களை வாசிச்சா தப்சீருக்கு ஒரு பாடம் இருக்கு. அப்ப அது நபீர தப்சீர் சம்பந்தமாக சில வசனங்கள் அதில் குறிப்பிடப்பட்டு ஹதீஸில் வருது. ஓகே, ஏன்னா அது ஹதீஸாக வரணுமே, ரசூலுல்லாஹ் சொன்னது ஹதீஸ், அதனால ஹதீஸ் புத்தகங்கள் அது வருது. ரெண்டாவது காலம் சஹாபாக்கள் காலம். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு தப்சீருடைய அந்த கலை எப்படி உருவாகும்? இரண்டாவது காலகட்டம் சஹாபாக்களது காலகட்டத்தை பொறுத்தவரையில்
அவர்களது காலத்தில் இஸ்லாமிய ராஜ்யம் வியாபித்ததன் காரணமாக இஸ்லாம் பரவுது எல்லா இடத்துலையும். குலஃபா ராஷிதுகள் காலம் தொடக்கம் பிற கலாச்சாரத்துடன் முஸ்லீம்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த ஹலீஃபாக்களோட ஆட்சியில் மற்ற கல்ச்சர்கள்லாம் உருவாகுது, மற்ற மக்களோட எல்லாம் புழங்கக்கூடிய அவ்வாறான நிலை உருவாச்சு. இதனால் பல புதிய பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த பிரச்சனையை விட சஹாபாக்கள காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை புதுசு. ஏன்னா புதிய மக்கள், புதிய நாட்டுடையவங்க இப்படி உருவாகிறாங்க. அப்ப இவர்களுக்கான தீர்வை நாடி அல் குர்ஆனின் பக்கம் மீள வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதனால் அல் குர்ஆனை முடிந்த வரையில் கால சூழலுக்கு ஏற்ற முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டிய நிர்பந்த நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக விளக்கம் குறைவான வசனங்களில் பொருள்களை அறிவதற்கு அல் குர்ஆனையும் வேறு சில வசனங்களையும் அல் குர்ஆனுக்கான விளக்க முறைகளாக வந்துள்ள ஹதீதுகளை வைத்து தீர்வு பெற வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த காலம்பரத்தில் இப்ப ஒரு வசனத்தை வச்சு மட்டும் விளக்கம் எடுக்கல, இன்னும் பல வசனங்களோட அதை ஒப்பிட்டு பார்த்து ரசூலுல்லாஹ்வோட ஹதீதுகளை ஒப்பிட்டு பார்த்து இப்படி விளக்கம் எடுக்க வேண்டிய ஒரு தேவை உருவாகுது. ஒரு பிரச்சனை வரப்போக்கலான்னு அந்த தீர்வு இன்னைக்கு எத்தனை பிரச்சனைக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத எத்தனை பிரச்சனை, அதுக்கு தீர்வு எங்கள் எடுக்கிறது. அப்ப இப்படித்தான் எடுக்கும். அப்ப அல் குர்ஆனுடைய வசனங்களுள் சில தெளிவான பொருளை தந்தன, மேலும் சில வசனங்கள் பொருள் தெளிவு குறைவானவையாக இருந்தது, அப்ப சுருக்கமானதாகவும் இருந்தது. இத்தகைய சில வசனங்களை மேலும் சில வசனங்களில் சிலரை வசனங்களை விளக்குவனாகவும் வாய்ந்திருந்தது. உதாரணத்துக்கு அல் குர்ஆன் கூறும், உங்களுக்கு கூறப்படுபவற்றை அதாவது தவிர மற்ற நாட்கால் பிராணிகள் ஆகுமாக்கப்பட்டுள்ளன. அதாவது அந்த இனி கூறப்பட்டிருக்குது, அதாவது அதில் வருவன அல்லாஹ்வுடைய பேர் கூறப்பட்டதை தவிர மற்ற நாட்கால் பிராணிகள் ஆகமாக்கப்பட்டுள்ளன என்று ஒரு வசனம் வருது. நீங்க 5வது அத்தியாயத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சூரத்துல் மாயிதாவுடைய ஃபர்ஸ்ட் வசனம் இதுல வந்து சுருக்கமாக எப்படி வருதுன்னா, விசுவாசிகளே உங்களுக்கு உணவு புசிப்பதற்கு உங்களுக்கு தடுக்கப்பட்டவைகள் எல்லாம் தானாக இறந்தும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும் அதே போல அறுக்கும் போது அல்லாஹ் அல்லாதவரின் பெயர் கூறப்படாமல் இருந்ததையுமே. அப்ப அல்லாஹ் அல்லாதவருடைய பெயரில் கூறப்படாமல் எதெல்லாம் அறுக்கப்படுதோ அது நீ சாப்பிடாதீங்க என்ற, அதாவது பொருள் விளக்கம் குறைந்த வசனங்களை அல் குர்ஆனில் இல்லாத பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களில் தேடி அறிந்து விளக்கம் கூறும் மரபு இக்காலத்தில் பின்பற்றப்பட்டது. அப்போ சில வசனங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்படாதவைகளை சாப்பிடாதீங்க என்றால் விளக்கம் இல்லை. அதுக்கு ஹதீதுகளில் போய் தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறுறேன்னா என்ன, அதை எப்படி கூறும், பிஸ்மில்லான்னு சொல்றேன்னா அது எப்படி சொல்லும், எந்த மெத்தட்ல அறுக்கப்படும். சும்மா பிஸ்மில்லான்னு சொல்லி ஒருத்தன் பொல்லால் அடிச்சா அது கூடுமா? இப்ப இது சம்பந்தமான அறிவை எங்க படுக்கும்? குர்ஆன் பொதுவா சொல்லுது, அப்ப அது தேட வேண்டிய ஒரு தேவையில்லை. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த ஒரு கேள்வியாக சஹாபாக்கள் கேட்கல. இப்ப சஹாபாக்கள் காலத்துல இந்த பிரச்சனை உருவாது. ஒருத்தன் பிஸ்மில்லான்னு பொல்லால் அடிச்சுட்டான், கூடுமா? இல்லை. அப்ப அதை அறுத்து பயிடும். பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாஹ்ட பேர் கூறி கூறிய ஆயுதத்தினால் அறுக்க வேண்டும். அடித்து கொள்ளப்பட்டவைகள் சாப்பிட முடியாது, ஹராம். அப்ப அதே மாதிரி அது சம்பந்தமான பிராணிகள் வேட்டையாடினது, இப்படி ஒருவர் அம்பெய்து பிஸ்மில்லான்ற ஒரு வேட்டையாடி அதை சாப்பிடலாமா என்ற அது சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வெல்லாம் பிற்காலத்தில் உருவாகின்ற பொழுது இந்த வசனங்களை வச்சு என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் இந்த விளக்கங்களை சொல்ல முற்பட்டாங்க வசனங்களுக்கு. இதனால் சஹாபாக்களுடைய காலத்தில் தப்சீர்களை கொஞ்சம் கூடுது, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததை விட கூடுது. அதே போல பொருள் விளக்கம் குறைந்த வசனங்களை அல் குர்ஆனில் இல்லாத பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹதீஸ்களில் தேடி அறிந்து விளக்கம் கூறும் மரபும் இக்காலத்தில் பின்பற்றப்பட்டது. உதாரணத்துக்கு கௌசர் என்ற சொல்லுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விளக்கத்தினை பயன்படுத்தியதை குறிப்பிட முடியும். ரசூலுல்லாஹ் காலத்துல சில வசனங்கள் சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஆனால் சஹாபாக்கள் கேட்டதில்லை. இன்னாத்தைனாக்கல் கௌசர், அப்ப கௌசர் என்றா என்னன்றதை பிற்காலத்தில் அதை விளங்கப்படுத்துறாங்க தப்சீர்கள் சஹாபா. அதாவது மறுமையை வழங்கக்கூடிய பிரத்யேகமான நீர் அருவி என்று அந்த ஹதீஸ்ல வார விளக்கத்தை கொண்டு சொன்னாங்க. அதே போல சூரா ஃபாத்தியாவில் வார மஹ்தூ கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலல்லாஹின், கோபத்துக்குள்ளானவர்களும் வழி தவறியவர்கள் என்று வருது. இந்த மஹ்தூப் என்றா யாரு, லான்லீன் என்றா யார்? மஹ்தூப் என்றால் யூதர்கள், லான்லீன் என்றால் கிறிஸ்தவர்கள். அப்ப ரெண்டு பேருடைய வழி அல்லாத ஒரு வழி எங்களுக்கு நம்ம சூரா ஃபாத்தியா ஓதும் கைரில் மஹ்தூபி அலைஹிம்
வலல்லாஹி. மக்லூப் என்ற மீனிங் மொழி ரீதியாக கோபத்துக்குள்ளாக்கப்பட்டவர். லாலின் என்றால் வழி தவறியவர்கள். அப்ப இந்த மக்லூப் லாலின் யாரு என்றால் யூதர்களும் நசாரா. இது போல நீங்க பயபக்தியுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு நிலையாக்கி வைத்தான் என்ற ஒரு வசனம் வருது. அதனுடைய பொருள் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். பயபக்தியுடைய வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு நிலையாக்கினான் என்றால் அதோட மீனிங் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை குறிக்கும். அப்ப இப்படி சஹாபாக்கள் காலத்துல தப்சீர் வளர்ந்திருக்கிறது. அது கொஞ்சம் வாசிங்க, ஷோர்ட்டாக சொல்லிட்டு போறேன். அடுத்து சில சஹாபாக்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். மற்றும் சிலர் பிற்காலத்தில் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஆரம்பத்தில் வந்தவங்களும் இருந்தாங்க, பிற்பட்ட காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு அந்த பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவங்களும் இருந்தாங்க. சிலர் தமது இளம் பராயத்திலும் வேறு சிலர் தமது முதுமை பராயத்திலும் இஸ்லாத்தை ஏற்றனர். அவர்களில் சிலர் அல் குர்ஆனில் குறிப்பிடும் சில வசனங்களுடன் நேரடி தொடர்பு கொண்டிருந்தனர். மற்றும் சிலர் அது தொடர்பாக ஏனைய சஹாபாக்களுடன் கலந்துரையாடி அது தொடர்பான அறிவை பெற்றிருந்தனர். சின்ன பிள்ளைகளா இருந்தவங்களுக்கு ரசூலுல்லாஹி வாழ்ற காலத்துல அந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியாது. அப்ப அவங்க என்ன செய்யணும்? மூத்த சஹாபாக்களோட பேசி அந்த வசனங்கள் விளக்கம் எடுத்துக்கொண்டாங்க. அப்படி வசனங்களுக்கான குர்ஆனுடைய வசனங்கள் தப்சீர்கள் படிக்கப்பட்டு சஹாபாக்கள காலத்துல அது உருவாகி கொண்டு வருது. இதுல முதல் 4 ஹலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போன்றவர்கள் ஏராளமான அல் குர்ஆன் வசனங்கள் இறங்கிய பின்னணி, அதாவது அஸ்பாப் நுசூல், அவற்றின் உட்பொதிந்த பொருள் என்பன பற்றி பூரண விளக்கத்தை பெற்றது. அப்ப எல்லா சஹாபாக்களும் அல்ல. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அதே போல மற்ற யாரு இப்னு அப்பாஸ் அவங்களும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்பு எழுந்த சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனைகளின் போது அல் குர்ஆன் என்று வழிகாட்டல் பெற அதனை நன்கு அறிந்திருந்த சஹாபாக்களிடம் கேட்டு சஹாபாக்களும் தாபியங்களும் விளக்கம் பெற முற்பட்டார்கள். இதனால் சஹாபாக்கள் காலத்தில் தப்சீர் கலை வளர்ச்சி காண ஆரம்பித்தது. இந்த குர்ஆனுக்கு வசனம் கேட்கத்தானே தப்சீர் சொல்லுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வோட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த சபையில் இப்படி இருக்கிறோம், இப்போ நான் டீச் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொன்னேன்னு சொல்லி என்ன நேரடியாக இருந்தவங்க. இது போல் ரசூலுல்லாஹ் சபையில் நபியோட இருந்தவங்களுக்கு தான் அந்த வசனத்தை ஓதுன ரசூலுல்லாஹ் என்ன எக்ஷன்ல சொன்னாங்க, என்ன அடிப்படையில் சொன்னாங்க, இந்த இடத்துல வச்சு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் யாருக்கு தெரியும்? சஹாபாக்கள் தான் தெரியும். அவங்க பிற்காலத்தில் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தியிருப்பாங்க. சிலதை செயல் ரீதியாக விளங்கப்படுத்தியிருப்பாங்க, சில சொல் ரீதியாக விளங்கப்படுத்தியிருப்பாங்க, செயல் ரீதியாக விளங்கப்படுத்தியிருப்பாங்க. சில விஷயங்கள் இவங்க செய்கிற பொழுது அதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க. அப்போ இந்த விளக்கமெல்லாம் சஹாபாக்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட காலத்தில் வாழ்ந்த தாபியங்கள், சஹாபாக்களுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ளவங்க யாரு? தாபியங்கள். அவங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லுவாங்க. சொல்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க? தப்சீர் கொஞ்சம் கூடுதலாக வரும். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்ததையும் விட கூடுதலாக வரும். ரைட். இதெல்லாம் அது சம்பந்தமாக நீங்கள் வாய்ச்சி வந்தால் விளங்கும். ரைட். சஹாபாக்கள் அணுகின முறையப்பான் தப்சீரில் அல் குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்க அல் குர்ஆனையும் ஃபஸ்ட்டுக்கு குர்ஆன் எடுப்பாங்க. குர்ஆன்லேருந்து இதுக்கு என்ன விளக்கம், இந்த வசனத்துக்கு குர்ஆன்லேருந்து இந்த குர்ஆன் ஏதாவது விளக்கம் சொல்லுதா இந்த வசனத்துக்கு வேறு வசனங்கள் என்பதையும் ஆதாரமாக, அதே நேரத்தில் அதற்கு அடுத்த ஹதீஸ்களையும் ஆதாரமாக கொண்டு ரெண்டாவது ஹதீஸுக்கு போவாங்க. ஒரு வசனத்துக்கு விளக்கம் தேடுற நேரத்தில் இந்த வசனத்துக்கு குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்துல இந்த வசனத்துக்கு விளக்கம் இருக்குதா, இல்லாட்டி ஹதீஸுக்கு போவாங்க. அப்போ ரெண்டையும் வச்சு தான் சஹாபாக்கள் போனாங்க. இது அல்லாத மூணாவது ஒன்றுக்கு சஹாபாக்கள் போகல. அப்போ முதலாவது தப்சீரில் விலகி கொள்ளணும். சுயமாக ஒருத்தருக்கு தப்சீர் சொல்ல முடியாது. அது எப்படி இருக்கும்? ஒன்று குர்ஆன்லேருந்து சொல்லப்படணும், ரெண்டாவது ஹதீஸ் நூலிலிருந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்திருக்கும். ரைட். அப்போ மூணாவது இங்கேருந்து வரணும். இப்போ உங்களுக்கு விலங்கு இருக்கு. மூணாவது எங்கே வரணும்? குர்ஆன்லேருந்து வரணும், ஹதீஸ்லேருந்து வரணும். மூணாவது எங்கேருந்து வரணும்? சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யார்? மாணவர்கள் யார்? சஹாபாக்கள். அப்போ அவங்கள்ட்ட தான் அந்த விளக்கம் வரும். அப்போ அவங்களோட விளக்கத்தை தாண்டி தான்
மற்றவங்களோட விளக்கத்துக்கு போகலாமே தவிர நாம் எடுத்தேங்க விட்டேன்னு சொல்லி ரசூலோட வார்த்தையை விட்டு சஹாபாக்களோட வார்த்தையை விட்டு அந்த வசனத்துக்கு புதிய ஒருத்தர் விளக்கம் சொல்லாருன்னு போயிடக்கூடாது. ரைட். அப்போ இதில் நாங்கள் பார்த்தோம் இப்னு மசூத், இப்னு அப்பாஸ், உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித், அபூ மூஸா அஷ்அரி, அப்துல்லா இப்னு ஜுபைர், அனஸ் இப்னு மாலிக், அப்துல்லா இப்னு உமர், ஜாபிர் இப்னு அப்துல்லா, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்கள் யார் வாரா இப்போ தஃப்சீரில்? ஆயிஷா ரதி வருவான். ரசூலோட மனைவியில் அவையும் ஒரு ஸ்பெஷலான ஆள். ஏன்னா அவையும் நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சிருக்கிறார். இவர்களில் முதல் 3 கலீஃபாக்களது விளக்க உரைகள், நீங்கள் தெரியும் அபூபக்கர், உமர், உஸ்மான், விளக்க உரைகள் மிக குறைவாக கிடைக்கின்றன. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அல் குர்ஆன் விளக்க உரை ஹதீஸ் தொகுப்புகளில் எழுத்துருவில் கிடைக்கிறது. சில தப்சீர்கள் வந்தில்லை, சில தப்சீர் எழுதப்பட்டிருக்கு. அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தப்சீர் எழுதப்பட்டிருக்குது. ஆனாலும் இப்புள்ள காலத்தில் அது ஒரு நூல் உருவாக வரலை. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தப்சீர்னு சொல்லி ஒன்று இல்லை, சரியான. ஆனால் அவர் சொன்ன செய்திகள் சில புக்குகள் இருக்குது, தனியான நூலாக இல்லை. அதை நாங்கள் விளைவிக்கணும். நீங்கள் இந்த ஆர்டிக்கல் வாசிங்கன்னா விளக்கும். சஹாபாக்கள் அல் குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கும் போது இஜ்திஹாதை கையாண்டுள்ளனர். இஜ்திஹாத் இப்போ புதிய ஒரு பதம் ஒன்று படிக்கிறீங்க. இப்போ இஜ்திஹாத் என்ன? அதாவது தான் ஆய்வு செய்வது. இப்போ குர்ஆனில் சில வசனங்களுக்கு நாங்கள் ஹதீஸை கொண்டு, அதை குர்ஆனை கொண்டு விளக்கம் சொல்லணும். ரெண்டாவது ஹதீஸை வச்சு விளக்கம் சொல்லணும். ஒரு குர்ஆனுக்கு தப்சீர் சொல்கிறேன்றால். மூணாவது சஹாபாக்கள் கருத்தை எடுக்கணும். ஆனால் இந்த சஹாபாக்கள் எடுத்த முறைமையில் அவங்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் கிடைக்காத போது சில நேரங்களில் அவங்களோட இஜ்திஹாத் இப்படி இருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வசனத்துக்கு இந்த விளக்கம் இப்படி தான் இருக்கும் என்று சொன்ன கருத்துக்களும் இருக்குது. அப்போ நம்முடைய இஜ்திஹாதை விட அவங்களோட இஜ்திஹாத் மேலான. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? இப்போ நமக்கு இஜ்திஹாத் செய்யலாம். இன்றைக்கு காலத்தில் நவீன அறிஞர்கள் இன்றைக்கு இஜ்திஹாத் செய்கிறாங்க. அது எப்போ இஜ்திஹாத் செய்யலாம் என்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு தெளிவில்லாத ஒரு விஷயம் வார நேரத்தில் நம்ம இஜ்திஹாத் செய்வோம். அதுக்கு தான் ஆய்வுன்னு சொல்கிறோம். அதுக்கு அல்லாஹ்ட்ட நன்மை இருக்குது. பிழையாக இருந்தாலும் ஒரு நன்மை, சரியா இருந்தால் 2 நன்மை. அப்போ இந்த இஜ்திஹாதுக்கு உட்பட்டவர்களாக சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சில வசனங்களுக்கு அவங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வசனத்துக்கு இதான் விளக்கம். அப்போ அதை நாங்கள் எடுக்கலாம், எக்ஸப்டட். ஏன்னா சஹாபாக்கள் நீதமானவர்கள், அவங்களோட கருத்தை எங்களுக்கு எடுக்க முடியும் என்பது ஒரு அடிப்படை. சரி, அதை விளைவிக்குவோம். தமது மொழி அறிவும், ஏன்னா அவங்களோட தமது மொழி அறிவு, அதனுடன் தொடர்பான இரகசியங்களும், அரபியரது வழக்காறுகள், அல் குர்ஆன் இறங்கிய வேளையில் அரபு தீபகற்பத்தில் காணப்பட்ட யூத கிறிஸ்தவருடைய நிலைமைகள் என்பவற்றுடன் அவர்களுக்கு இருந்து தாபியங்கள் காலம் பாருங்க. அப்போ அடுத்த சமூகம்தான் இவங்களோட உள்ள குறைபாட்டை அது நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு தாபியங்களுடைய முஃபஸ்ஸிரிங்களுக்கு வருது. அப்போ தாபியங்களோட காலத்தில் இந்த முஃபஸ்ஸிரிங்கள் யார்? அவங்க சஹாபாக்கள் வந்து படித்தாக்கள் தான் அந்த முஃபஸ்ஸிரிங்களை வருவாங்க. சஹாபாக்கள் தான் அவங்களுக்கு உஸ்தாத், ஆசிரியர்கள். ரைட். எனவே தப்சீர் விளக்கங்களில் தம்மால் இயன்றவரையில் மயக்கமான கருத்துக்களை தரக்கூடிய வசனங்களை அவர்கள் விளக்கி சென்றார்கள். அதனைத் தொடர்ந்து தப்சீர் கலையிலே சிறப்புற்று வழங்கிய சஹாபாக்களது நம்பிக்கைக்குரிய மாணவர்களால், நீங்கள் தெரியும் தப்சீர் கலையில் யாரெல்லாம் சிறந்த ஒரு நிலையில் இருந்தாங்க சஹாபாக்கள், அவங்களில் இருந்து வந்த சில மாணவர்கள் இருந்தாங்க அந்த சஹாபாக்கிட்ட படித்தது. அதில் மிக முக்கியமாக அன்றைக்கு இருந்த அறிவு கேந்திர ஸ்தலம்னு சொல்வதாக இருந்தால் மக்கா, மதீனா, அதே போல் ஈராக்ன்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு தெரியும். இந்த 3 பிரதேசங்களும் தான் அறிவு பொட்டகமாக இருந்துச்சு. அப்போ இந்த 3 பகுதிகளை மையப்படுத்தி இவர்களுடைய பணி தொடர்ந்தது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்தது, பல நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டது. பெரிய சஹாபாக்கள் பலரும் மக்கா மதீனாவை விட்டு பல நாடுகளுக்கு சென்று குடியேறினார்கள். அவர்களில் விளக்கங்களை மக்களுக்கு கற்பித்தார்கள். குறிப்பாக தப்சீர் துறையிலே சிறப்புற்று விளங்கிய பல சஹாபாக்கள் தாம் இருந்த பிரதேசங்களில் சிறந்த முஃபஸ்ஸிர்களை தமது வாரிசுகளாக உருவாக்கினாங்க. இப்போ தப்சீர்களை இப்போ முன்னேறு சஹாபாக்கிட்ட இப்போ தாபியங்கிட்ட போகும். அந்த வகையில் மக்காவில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன்னா இப்னு அப்பாஸ் எல்லாம் பெரிய ஒரு தப்சீர் முஃபஸ்ஸிர்,
அவர்களுடைய மாணவர்களாக சயீத் இப்னு ஜுபைர், முஜாஹித், இக்ரிமா, தாவூஸ், அத்தா போன்ற தாபி அறிஞர்கள் இக்கலையை வளர்த்தார். எங்க இப்னு அப்பாஸ் எங்க படிச்சு கொடுக்குறாங்க? இப்ப மக்காவில் அவர் தான் முஃபஸ்ஸிர். அவர்கிட்ட படித்த தாபியங்கள் யார்? இன்னைக்கு நீங்கள் ஹதீஸ் தப்சீரில் படிச்சுட்டு போனது இந்த பேர்லாம் வரும். சயீத் இப்னு ஜுபைர் சொன்ன தப்சீர், முஜாஹிதில் தப்சீர், இக்ரிமான தப்சீர், தாவூஸில் தப்சீர்னு வரும். அதே போல் மதீனாவில் யார் இருக்கிறாருன்னா உபை இப்னு கஅப். இவர் பெரிய ஒரு முஃபஸ்ஸிர் சஹாபாக்கள். அவர மாணவர்களாக அபுல் ஆலியா, யாரு? அபுல் ஆலியா, முஹம்மது இப்னு கஅப், ஸைத் இப்னு அஸ்லம், இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஈராக்கில் பார்த்தீங்கன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சஹாபி, இவர மாணவர்களாக அல்கமா, தப்சீரில் வருவார். இந்த தப்சீரை படிக்கிறதுல இந்த பேர் எல்லாம் வரும். அல்கமா, மஸ்ரூக், ஹசனுல் பசரி, கதாதா, இப்ராஹிம் அன் நஹை, இப்படியான அறிஞர்கள் வருவாங்க. அப்போ இவங்கெல்லாம் தாபியீங்களை சேர்ந்த முஃபஸ்ஸிர்கள். இதை விளங்குவோம். ரைட். அது பிறகு இம்முஃபஸ்ஸிர் குழுவினருக்கு இடையில ஒரு ஒத்துமை இருந்துச்சு. இப்போ மக்கா, மதீனா, கூஃபா, அந்த ஈராக், இந்த 3 பிரதேசத்திலையும் படித்து கொடுக்கக்கூடிய அந்த முஃபஸ்ஸிர்கள் அவங்களோட கருத்துகளில் ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம் இருக்கிறது. அங்கே எதை படித்து கொடுக்க அதுதான் இங்கேயும் படித்து கொடுக்கப்படும். அந்த முரண்பட்ட தப்சீர்கள் இருக்கல. இன்றைக்கு உள்ள மாதிரியான ஒரு முரண்பாடுகள் இன்றைக்கு இருக்கல. ஏன்னா அவங்க ஒரே இடத்துலேருந்து தானே வராங்க. ரசூலுல்லாஹிடமிருந்து வந்தவங்க சஹாபாக்கள் இப்போ தாபீங்க. அப்போ ஒரே அடிப்படையில் தான் போகுது, ஒரே அடித்தளத்தில் தான் எல்லாம் போயிட்டு இருக்குது. சஹாபாக்களது காலத்தில் அல் குர்ஆன் விளக்க உரை வழங்கப்பட்ட வசனங்களை விட அதிகமான வசனங்களுக்கு தாபீங்களது காலத்திலே விளக்கம் வழங்கினர். நிறைய வசனங்களுக்கு இந்த தாபீங்கள காலத்தில் விளக்கம் வழங்கப்பட்டது. தாபீங்கள் அல் குர்ஆனுக்குரிய விளக்க உரை வழங்கும் போது அல் குர்ஆன் சுன்னாவுடன், அல் குர்ஆன் அவங்களோட மெத்தட். இப்போ ஏற்கனவே சஹாபாக்களோட மெத்தட் தப்சீர் வழங்குறது குர்ஆன், ஹதீஸ், அவங்களோட இஜ்திஹாத். தாபீங்களுடைய காலத்தில் இந்த மெத்தட் அல் குர்ஆன், சுன்னா, ஹதீஸ், சஹாபாக்களது விளக்கம். இதுக்கு ஃபஹமு சஹாபான்னு சொல்றது. அப்போ அதான் இஜ்திஹாத். சஹாபாக்கள் செஞ்ச அந்த இஜ்திஹாதை இவங்க ஆதாரமாக கொள்வாங்க. யாரு? தாபீங்க. அதாவது அப்படியே வருது, வளர்ச்சி அடையுது. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு குர்ஆன், ஹதீஸ், அதுக்கப்புறம் சஹாபாக்களுடைய இஜ்திஹாத், அதுக்கு ஃபஹமு சஹாபா, சஹாபாக்களுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை 3ஐயும் வைத்து தான் தாபீங்கள்னு செய்கிறாங்க, தப்சீருக்கு விளக்கம் சொன்னாங்க. ரைட். அப்போ படிமுறை வளர்ச்சியை பார்க்கல எங்களுக்கு. அந்த படிமுறை எப்படி தப்சீர் வளர்ந்துட்டு வருது. ரைட். இவர்களுக்கு உதாரணமாக அப்துல்லா இப்னு ஸலாம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு பிரச்சனைங்க, சஹாபாக்கள் விளங்கல் வைத்து வழங்க அஹ்லுல் கிதாபுகளாக இருந்த, அஹ்லுல் கிதாப்னு சொல்ற யார்? யூதன சாராக்கள். அஹ்லுல் வேதக்காரர்கள் சொல்லுவோம். வேதக்காரன் சொல்ற யாரு? யூதன சாராக்கள். அஹ்லுல் கிதாபுகளாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள், வேதக்காரர்களாக இருந்த யூத கிறிஸ்தவர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட விளக்கங்களையும் வழங்கும் போது தௌராத், இஞ்சில் வேதங்களில் பெற்ற விடயங்களை தமது விளக்கங்களில் சேர்த்துள்ளனர். இப்போ தப்சீரை படிச்சுட்டு போறதுல ஒரு விஷயம் விளக்கு. இங்க சொல்ற அரபியில் இஸ்ராயிலியத். என்ன சொல்ற? இஸ்ராயிலியத். இஸ்ராயில தெரியுதானே? இஸ்ராயில் யார்? அவங்க வேதக்காரர்கள், அஹ்லுல் கிதாப். பனு இஸ்ராயில்னு சொல்ற யாருக்கு? பனு இஸ்ராயில் யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பரம்பரை. அந்த அந்த பேரை தான் இஸ்ராயிலியத்தின். அவங்களோட சில கதைகள் இருக்கு. யூத நசாராக்கள் இஞ்சில் வேதத்தில், தௌராத் வேதத்தில் உள்ளது என்று சொன்ன சில செய்திகளை இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் சில அறிஞர்கள் சொன்னாங்க. அதுல யார் என்றால் இந்த அப்துல்லா இப்னு ஸலாம். இவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்து ஒரு இஸ்லாத்துக்கு வந்தவர். அது மாதிரி கஅப் இப்னு அஹ்பார், இவரும் ஒரு கிறிஸ்தவராக வந்தவர். வஹப் இப்னு முனப்பா, அப்துல் மலிக் இப்னு அப்துல் அசீஸ், இவங்கெல்லாம் வேதக்காரர்களாக இருந்து இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க. இவங்க சில மெசேஜ் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னால் வாங்க தாபீங்களை சொல்லணுமே, நாங்கள் தௌராத்தில் இப்படி படித்தோம், இஞ்சில் எப்படி படித்தோம், எங்களுடைய வேதத்தில் இப்படி இருந்தேன்னு சொன்ன உடனே இந்த தாபீங்க என்ன செய்வாங்களாம், தப்சீர் சொல்கிற நேரத்தில் இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு போனது, குர்ஆன், ஹதீஸ் அப்படி சொல்லிட்டு சஹாபாக்களோட விளக்கத்தையும் சொல்லிட்டு இந்த இஸ்ராயிலியத் செய்திகளையும் போடுவாங்க. அதனால் நீங்கள் தப்சீரை படிக்கிறது, இப்னு கதீரை படித்தாலும் அது வரும். இப்னு கதீருக்குள்ளேயும் சில இஸ்ராயிலியத், இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் என்ற நிலைப்பாடும் இல்லை, மறுக்கணும் என்ற நிலைப்பாடும் நமக்கு இல்லை. இஸ்ராயிலியத் செய்திகள் எப்படி எடுக்கணுமெண்டா அதை ஏற்றுக்கொள்ளவும் வேணும் என்று இல்லை, மறுக்கணும் என்ற நிலைப்பாட்டிலும் இல்லை. அது சும்மா ஒரு சம்பவமாக படிச்சுட்டு போவோம். அது என்னென்ன செய்தி என்றது நான் பின்னர் படிப்பேன். அது தப்சீர் நீங்கள் படிக்கிற காலத்தில் படிப்பீங்க. நிறைய தப்சீர்களுக்குள்ள இந்த மாதிரி இஸ்ராயிலியத் சேர்க்கப்பட்டு, அப்போ அது ஆதாரம் அல்ல. அது என்னது? குர்ஆன் ஹதீஸ் போல
அது பின்பற்றலாம் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அது இந்தியில் தௌராத்தில் உள்ள சில செய்திகள் எட் பண்ணப்படும். நமக்கு அது பின்பற்ற விஷயம் இல்லை, ஒரு சம்பவமாக படிச்சிருக்கோம். அது எப்படி இதுக்குள்ள வந்ததுக்கு ஒரு அடிப்படை சொல்றேன். தப்சீலுக்குள்ள எப்படியப்பா இந்த மாதிரியான தௌராத் இந்தியுடைய கருத்து வந்துச்சுன்னு நீங்க கேட்டா நீங்க சொல்லணும், இந்த மாதிரியான இஸ்லாத்துக்குள்ள வந்த சிலவங்க சொன்ன கருத்துக்கள் அவங்க பதிஞ்சிக்கிறாங்க. அப்படி இது ஒரு நொலைஜி தான், இது ஒரு நொலைஜிக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். தப்சீரை படிக்கிறவங்க முதல்ல இதில் அறிஞ்சிருக்கணும். ரைட். அதில் நீங்கள் அது சம்பந்தமான விளக்குங்க தான், அதை பாருங்கள். அடுத்த தப்சீர் துறையின் அறிவிப்புகள் பலவீனம் பட்டமைக்கான காரணங்கள். இப்போ தப்சீர் துறை ஏன் வீக்காகிச்சு, அதில் சில விஷயங்கள் பலவீனமான காரணத்துக்கு 3 காரணம். தப்சீர் துறையில் அதிகம் இட்டுக்கட்டப்பட்டவை. தப்சீர் துறை சமூகத்தில் கொஞ்சம் எடுபடாமல் போகிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம். ஹதீஸ் துறை எடுபட்டிருக்கு. ஹதீஸ் கலை என்றது எல்லாருக்கும் தெரியும். அது ஹதீஸ் என்றால் எல்லாரும் படிப்பாங்க, கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. ஆனால் தப்சீரை படிக்கிறது ஏன் குறைஞ்சு போனதுக்கு ஒரு அடிப்படை சில காரணம். அது ஒன்று, தப்சீர் துறைக்குள்ள இட்டுக்கட்டப்பட்ட செய்தி வந்துச்சு. எப்படி வந்துச்சு? பிற்பட்ட காலங்களுக்கு தாபி தபு தாபிங்கிற பிறகு உள்ளவங்கெல்லாம் விட்டடிச்சு விட்டாங்க. சில செய்திகள்லாம் அவங்களோட சொந்த கருத்துக்களாகலாம் வந்துச்சு. இதுவும் ஒரு காரணம் தப்சீர் பலவீனமானது. அதே போல இஸ்ராயிலியத் புகுந்தமை, நான் ஏற்கனவே சொன்னேன், தௌராத் இந்தியுடைய செய்திகளை உள்ளுக்கும் புகுத்தினது, அதுவும் ஒரு காரணம். 3வது, அறிவிப்பாளர் வரிசைகள் நீக்கப்பட்டமை. இப்போ ஹதீதுக்கு அறிவிப்பாளர் பட்டியல் இருக்குது. இப்போ அறிவிப்பாளர் பட்டியல்டா ரசூலுல்லாஹிலிருந்து உமர் ரலியல்லாஹு, உமர்லேருந்து அதுக்கு பின்னால் தாபி, தாபியிலிருந்து தபு தாபி, இப்படி ஒரு பட்டியல் வரும். இதுதான் சனதுன்னு சொல்ல அறிவிப்பாளர். தப்சீருக்கு அப்படி இல்லை. இந்த தப்சீர் இப்படி இவரிடமிருந்து இவர் படித்தார், இவரிலிருந்து இவர் படித்தார் என்ற அந்த பட்டியல் இல்லாதனாலையும் தப்சீர் கலை பலவீனம் அடைஞ்சி. இந்த 3 ரீசன் தான் தப்சீர் கலை பலவீனமானதுக்கான காரணம். ஆனால் நாங்கள் தப்சீரை படிக்கிறதுல எப்படி நிதானமாக இருக்கும்? தப்சீரில் இங்கே குர்ஆனை வச்சு, ஹதீஸை வச்சு, சஹாபாக்களுடைய கருத்தை வச்சு, தாபீங்களுடைய கருத்தை வச்சு விளக்கம் சொல்கிறாங்க என்ற மட்டத்தில் மட்டும்தான் நிற்போம். இதை தாண்டி அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த அறிஞர் சொன்னார், இந்த சேவை சொன்னார், இந்த வசனத்துக்கு இப்படி விளக்கம் எடுக்கவே வேணாம். குர்ஆனோட வசனத்தை படிச்சிங்க, அதில் விளக்கம் இருந்தால் இதுக்கு விளக்கம் ரசூலா சொல்லியிருக்காங்களா, சஹாபாக்க சொல்லியிருக்கிறாங்களா, தாபீங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்படி பார்ப்போம். இதுக்கு தான் இதை படிக்கிறோம். இது அல்லாமல் சில விஷயங்கள் பூத்தப்பட்டிருக்கு, அதை நம்ம தப்சீர் என்ற பேரால் எடுக்கக்கூடாது. ரைட். அதனால தப்சீர் நீங்கள் பின்னால் படிச்சுட்டு போய் தப்சீர் கலையை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட தப்சீர்களுக்குள்ளே 2 வகையான தப்சீர் இருக்கு. அதாவது ஒரு காலத்தில் தப்சீர் கலைன்றது ஹதீஸ் கலையோடு இணைந்த ஒரு கலையாக தான் இருந்துச்சு. எப்போ தனிக்கலையாக எப்போது அது பிரிந்தது என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆரம்பத்தில் அது ஹதீஸ் கலையோடு தான் இருந்துச்சு. பிறகு அது தனியான ஒரு தப்சீராக போயிடுச்சு. தாபியான ஹிஜ்ரி 94 மரணித்த சயீத் இப்னு ஜுபைர், ஹிஜ்ரி 90 மரணித்த அபுல் ஆலியா ஆகிய இருவரில் ஒருவரே முதல் தப்சீரை ஒரு தனி நூலாக எழுதிக்கலாம் என்பார்கள். ஒரு யூகம். இவங்க தான் தப்சீர் எழுதிப்பாங்க. அப்படியே 94 ஹிஜ்ரி 94 மரணித்த இந்த 2 தாபியங்கள். அதாவது ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டில் இறுதி தசாப்தத்தில் தப்சீர் தனிக்கலையாக ஹதீஸ் கலையில் இருந்து பிரிந்து வளர்ச்சி காணது. அப்போ ஹிஜ்ரி 100 பிறகுதான் தப்சீர் ஒரு தனியான ஒரு கலையாக அதுக்கு முன்னர் எப்படி இருந்துச்சு? ஹதீஸோடு இணைக்கப்பட்டதாக தான் இருந்துச்சு. ரைட். ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட தப்சீரின் பதிவு காலம் அஸ்ரு தத்வீன்னு சொல்லுவாங்க. அஸ்ரு தத்வீன் இக்கால பகுதியானது உமையாக்களது இறுதி காலத்துடனும் அப்பாசியர்களுடைய ஆரம்ப காலத்துடனும் ஆரம்பிக்கிறது. உமையாக்கள் தெரியும், மாவியாருடைய ஆட்சியாளர், அந்த காலம். அதுபோல அப்பாசியருடைய ஆட்சி காலம். இந்த காலப்பகுதியில் தான் ஹதீஸ் பல்வேறு பிரிவுகளாக பதிவு செய்யும் நிலை பூர்ணத்துவம் பெறுகிறது. எனவே தப்சீர் ஹதீஸ் நூல்களில் ஒரு தனிப்பிரிவாக அமைகிறது. அதாவது 200க்கு பிறகு தனியான ஒரு பகுதியாக மாறும். இதெல்லாம் ஒரு தகவல். இந்த அளவு கண்டால் ஆரம்பத்தில் ஒவ்வொரு சூறாவுக்கும் வசனத்துக்கும் என அல் குர்ஆனில் ஆரம்பம் முதல் இறுதி வரை விளக்கம் அளிக்கும் முறை காணப்படது. முதலாவது வசனத்திலிருந்து சூரத்து ஃபாத்தியாவிலிருந்து கடைசி சூரத்து நாஸ் வரைக்கும் ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கம் சொல்ற முறைமே அன்றைக்கு இருக்கல. அதான உண்மை. நாங்கள் படித்ததில் விளங்கிச்சு. எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்லலை தப்சீர். அதற்கு பிறகுதான் இக்காலத்தில் ஒரு குழுவினர் இப்பணியில் ஈடுபட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக தாபியங்களால் வழங்கப்பட்ட தப்சீர்களை ராவியின் அடிப்படையில் திரட்டும் பணியில் ஈடுபட்டனர். ஹிஜ்ரி 200க்கு பிறகுதான் நடக்குது.
அவர்களில் முதன்மையானவர்களாக யஸீத் இப்னு ஹாரூன் அஸ்ஸலமி ஹிஜ்ரி 114 அவர் மரணித்தார். 117 மரணிக்கிறார். இவர்தான் முதலாக அறிவிப்பாளர் பட்டியலோட தப்சீரை தொகுக்கிறதுக்கு தயாராகிறார். குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்களுடைய விளக்கம் என்ற அந்த ஓர்டர், தாபியங்களால் வழங்கப்பட்ட தப்சீர், இவைகளை ஒரு ஓர்டராக வச்சு தொகுக்கிறதுக்கு அவர் ரெடி ஆகினார். அதுக்கு பிறகு ஷுஅபா இப்னு ஹஜ்ஜாஜ் 160 மரணிக்கிறார். வக்கீ இப்னு ஜரஹ், சுஃபியான் இப்னு உயைனா. இப்போ இவங்கெல்லாம் இவங்க தொகுத்த தப்சீர்கள்லாம் ஆதாரபூர்வமையாக தான் இருக்கும். ரூஹ் இப்னு உபாதா, அப்துல் ரஸாக் இப்னு ஹம்மாம், ஆதம் இப்னு அபி இயாஸ், அப்து இப்னு ஹமீத், இவங்களை 249 மரணிச்சார். ஆயினும் இவர்களது தப்சீர் விளக்கங்களில் எதுவும் இன்று காண கிடைப்பதில்லை. அதான் முக்கியமான விஷயம். இவங்கெல்லாம் தொகுத்தாங்க. இன்றைக்கு ஒரு தப்சீர் ஒரு நூலாக இவங்களுடைய யாருமே இல்லை. அதாவது அது தவறி போயிட்டு. மாறாக தப்சீர் பில் மஅசூர்களில் இவர்கள் அறிவிப்புகள் காணப்படும். ஆனால் தப்சீர் பில் மௌசூர் என்று சில தப்சீர் இருக்குது. தப்சீர் பில் மௌசூர்னு சொல்றது அரபியில் குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்கள், தாபீங்கள் இந்த மெத்தட்டில் தொகுக்கப்பட்ட அனைத்து தப்சீருக்கு என்ன பேர்? தப்சீர் மௌசூர். 2 வகையான தப்சீர்கள் விளங்கணும். மொத்தமாக தப்சீர் 2 வகை. ஒன்று தப்சீர் மஅசூர், ரெண்டாவது தப்சீர் அர்-ரஅய். தப்சீர் பிர்-ரஅய், அதாவது சுய கருத்தின் அடிப்படைகளில் உருவாக்கப்பட்ட தப்சீர். ஒன்று குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்கள் வழியில தொகுக்கப்பட்ட தப்சீர்களுக்கு பேர் என்ன? தப்சீர் மஅசூர். அது அல்லாமல் சும்மா சொந்த கருத்துக்களை வச்சு தப்சீர் எழுதி போடுது. இதுக்கு சொல்றது ரஅய், தன்னுடைய அபிப்பிராயம், தன்னுடைய ஒப்பீனியனை வச்சு எழுதப்பட்டது. இவங்களோட ஒப்பீனியன்ஸ் யார்? இவரோட சுய ஒப்பீனியனை தான் ஆகிக்குமே தவிர சஹாபியிலையோ தாபியில கருத்தெல்லாம் எடுக்க மாட்டார். இவராக சுயமாக தப்சீர் சொல்லிட்டு போவார். இப்படி எழுதப்பட்ட தப்சீர் இருக்குது. தப்சீரில் நீங்க படிக்கணும். பேத யார தப்சீரை படிக்கணும்? தப்சீர் மஅசூரான தப்சீரில் மட்டும்தான் படிக்கணும். அப்போ அதை நாங்கள் விளங்கிக்குவோம். ரைட். அதில் தப்சீர் மஅசூரில் வந்து தப்சீர் இப்னு கதீர் விளைச்சா. இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் எடுத்து படிக்கலாம். அப்போ அது சம்மந்தமாக தான் பின்னால் வருது. அது ஃபுல்லாக வாசிங்க. ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டாகும்போது, ஹிஜ்ரி 400 ஆகும்போது தப்சீர் கலை ஹதீஸ் கலையிலிருந்து பிரிந்து முழுமை பெற்றதொரு தனிக்கலையாக விளங்குவதை காணலாம். இப்னு மாஜா, ஜரீர் அத்தபரி, இப்னு அபி ஹாத்தம் முதலானவர்கள் எழுதிய தப்சீர்கள் ஹதீஸ் தொகுப்புகளிலிருந்து வேறுபட்டது. தனி தப்சீர்கள் என்று இனம் காட்டப்பட்டதாக முழுமையாக பெற்றிருந்ததை அவதானிக்க முடிகிறது. ரைட். ஹதீஸ்களை பெறும் வழிமுறை நன்கு பிரபலம் அடைந்தது. இதன் காரணமாக தப்சீர் கலையும் இக்கால பகுதியில் ஆதாரமுள்ள ஹதீஸ்களை கொண்டே வளர்ச்சி கண்டது. அனைத்து முஃபஸ்ஸிர்களும் ஹதீஸ்களை பற்றி அறிவுடையவர்களாக இருந்தனர் என்பதும் நோக்கத்தக்கது. ஹதீஸ்களை அறிஞர்கள் ஹதீஸை பற்றி ஒரு அறிவு இருந்துச்சு. தப்சீர் கலையின் இவ்வளர்ச்சி கட்டத்தில் தப்சீர் விளக்க உரையாளர்கள் பின்வரும் 2 வழிமுறைகளை கொண்டே விளக்கம் அளித்தனர். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தும் சஹாபாக்களிடமிருந்தும் பெற்ற விளக்கங்களை அடிப்படையாக கொண்டு விளக்கமளித்தல் முதல் வழிமுறை. இதனை தப்சீர் அன்-நக்லி, தப்சீர் அன்-நக்லி அல்லது அத்-தப்சீர் அல்-மாசூர். இப்போ நான் சொன்னேன், அது 2 பேர், தப்சீர் மாசூர் அல்லது நக்லின்னு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்களிடம் பெற்ற விளக்கங்களை கொண்டு அடிப்படையாக தொகுத்த தப்சீர். இதற்கு உதாரணமாக இதான் தப்சீர் இப்னு அப்பாஸ். தப்சீர் இப்னு அப்பாஸ் என்ற ஒரு புக் இருக்கு. தப்சீர் இப்னு அப்பாஸ் அவர் எழுதினதல்ல, அவரோட பேரால் ஒரு தப்சீர் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாவுடைய அத்-துர்ருல் மன்சூர், அதே போல அபுல் லைஸ் அவர்கள் சமர்கந்தி அவருடைய தப்சீர் பஹருல் உலூம், அபுல் இஸ்ஹாக் என்று எழுதிய அவருடைய கஷ்ஃபுல் பயான் என்ற ஒரு தப்சீர், இமாம் இப்னு ஜரீருடைய தபரியுடைய இமாம் இப்னு ஜரீர் படித்தோம், அவருக்கு ஒரு தப்சீர் ஜாமிஉல் பயான் ஃபி தப்சீருல் குர்ஆன். அதே போல இப்னு கதீர் எழுதிய தப்சீருல் குர்ஆன் அலீம். இமாம் இப்னு கதீருடைய புக்குக்கு என்ன சொல்லிய? தப்சீருல் குர்ஆனில் அலீம், அந்த தப்சீரோட பேர். இமாம் ஷவுகானி அவருக்கு ஒரு புக் இருக்குது, என்ன? ஃபத்ஹுல் கதீர். இந்த தப்சீர்லாம் பாடமாக வச்சுக்கொள்ளுங்க. இந்த தாரணத்துக்குண்டா சின்னங்கள் கேட்பேன், இமாம் ஷவுகானியோட தப்சீரோட பேர் என்ன? சந்தர்ப்பம் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் பயந்துறாங்க, தொடர்ந்து போவாங்க. அடுத்தது இமாம் சுயூத்தியோட புக் என்னன்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு சொல்லணும், அதான் தப்சீர் படிக்கிறார்கள், அந்த பேர் வரும் ஞாபகம். ஓகே. அடுத்தது தமது 2வது தப்சீர் மௌசூர் பின் நக்லி, தப்சீர் பில் மௌசூர். 2வது தப்சீர் என்னன்னா, தமது சிந்தனையை பயன்படுத்தி குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கம் அளிப்பது அடுத்த வழிமுறை. இவ்வழிமுறை அத்-தப்சீர் பிர்-ரஅய்,
நான் சொன்னது இது சுய சிந்தனை அடிப்படை சொல்றது. அப்ப இது பிழை. ஏன் எவன் ஒருவன் தனது சொந்த சிந்தனையின் வழியில் அல்லது தனது அறியாமையின் காரணமாக அல் குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கிறானோ அவன் தன் இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்கிறான். ஹதீஸ். அப்ப இன்றைக்கு நிறைய தப்சீர் இருக்குது. சுயமாக எழுதப்பட்ட ஹதீஸ் எடுக்கிறோம் இல்லை, சஹாபாக்களோட கருத்து எடுக்கிறோம் இல்லை, தாபீங்களோட கருத்து எடுக்கிறோம் இல்லை, இவனாக குர்ஆனுக்கு ஒரு விளக்கம் சொல்றது. அப்போ அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதான் நீங்கள் தப்சீர் படிக்கிறதுல சுருக்கம். நினைச்சா உங்களுக்கு தப்சீரை படிக்கிறீங்களா, நீங்கள் எங்கிறது படிக்கணும்? காலல்லா வகால ரசூல் வகால சஹாபா. சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூல்லா சொன்னார்கள், குர்ஆன் சொன்னார். இவ்வளவுத்தை நின்றோம். தாபிங்க சொன்னார். இதெல்லாம் நம்முடைய இதில் போகப்படும். இதனால் சுய சிந்தனை வழியிலான தப்சீர் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டதன் காரணமாக பெற்றுக்கொண்ட இஸ்லாமிய சிந்தனை வழி என்ற விளக்கமாக இருப்பது அவசியமாகும். சரி, அப்படி சுய சிந்தனை உள்ள ஒரு தப்சீராக இருந்தாலும் அது எப்படி இருக்கணும் நிபந்தனை. எப்படி இருக்கணும்? அது குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டதன் காரணமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட இஸ்லாமிய சிந்தனை வழி நின்ற விளக்கமாக இருப்பது அவசியமாகும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பலத்தை ஏற்படுத்துங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நவீன காலத்தில் ஒருத்தர் எழுதுகிறார், நீங்கள் மிசைலை பயன்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அது கரெக்டாக இருக்குது. ஏன்னா அம்பெய்கிறதுக்கும் இன்றைக்கு அம்பெய்து டிக்கல அவன் நம்மளுக்கு அடிச்சு விட்டுருவான். அப்போ இன்றைக்கி அது மிசைல் தான் பொருத்தம். இதான அது தப்சீர் பிர்ரா இதான். அது தப்சீர் பிர்ரா இதான். ஆனால் அது ஒரு ஆழ்ந்த சிந்தனையின் அடிப்படையில் அழகான ஒரு தப்சீர், அழகான ஒரு விளக்கம். இந்த மாதிரியானவைகள் எடுக்கலாம். இருக்கிற அது எல்லாமே எதையும் எடுக்கல. இதற்கு உதாரணமாக பின்பற்றத்தை கொடுக்கலாம். ஒன்று மொழியியல் சார்ந்த தப்சீர். சரியான லுகா ரீதியாக சில கருத்துக்கள் சொல்லுவான். நான் ஏற்கனவே பார்க்கணும். அபு ஹையானுடைய அதில் வரும் முஹம்மது பின் உமர் அஸ்ஸமாயி, அதே போல் அவர் எழுதிய கஷ்ஷாப் என்ற ஒரு புக் இருக்குது. அபு ஹையான் எழுதிய பஹருல் முஹைத் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அபு ஹையான். அதே போல் தத்துவம் மெஞ்ஞானம் தொடர்பாக எழுதப்பட்டது. சில தத்துவம் சில சூபித்துவம், அதாவது பிலோசபி, அந்த மாதிரி பிலோசபி சார்ந்து எழுதப்பட்ட புக்களும் இருக்குது தப்சீர்கள். அதில் பஹருதீன் ராசியுடைய தப்சீர் ஓரளவு பரவாயில்ல. பஹருதீன் ராசியுடைய மஃபாத்திஹுல் கைப் என்ற ஒரு தப்சீர் இருக்குது. அதே போல் அபுல் ஹாசின் அதில் ஹா முடித்தல் ஹாவா அல் ஹாசின் எழுதிய அல் லுபாப் ஃபி மஆனி தன்சீல் என்று சொல்ல ஒரு புக் இருக்குது. அதுவும் படிக்கலாம். மூணாவது அல் குர்ஆனின் சட்டவாக்கம் தொடர்பானது. அது சம்பந்தமாக எழுதப்பட்ட புக்கள் சில சட்டங்கள் தொடர்பாக தொகுக்கப்பட்டிருக்குது தப்சீர்கள். அதில் மேலதிகமாக நடைமுறை சார்ந்த சில சட்டங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தகவலுக்கு வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு பாரமாக எடுக்காதீங்க. சரிதான்? இது ஒரு தகவல். இது நாங்கள் தப்சீரை படிக்கிறது இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. அது தனியிருந்து வாய்ச்சா உங்களுக்கு அழகாக விளங்கும். இப்னு அல் அரபி அல் மாலிகி எழுதிய அஹ்காமுல் குர்ஆன் ஒரு புக் இருக்குது. அது இப்னு அல் அரபி அல் மாலிகி எழுதிய. இப்னு அல் அரபி இன்னொருத்தரைக்காரர், அது வழிகட்டவர். அவர் இப்னு அரபி என்றவர் அல்லாஹ் உருவம் அந்த இதெல்லாம் அந்த அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் தான் அவர். இவர் இப்னு அரபி அல் மாலிகி என்றவர் நல்லவர் அறிஞர். அதேமாதிரி அல் குர்துபி, இமாம் குர்துபி அவர்கள் எழுதிய தப்சீர் குர்துபி இதெல்லாம் எடுக்கிறார். அதே போல் தப்சீர் பிர் ரஇ, தப்சீர் பில் மஅசூர் ஆகிய இரண்டையும் பொதுவாக ஒரே சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தும் தப்சீரும் காணும். இப்போ ரெண்டும் தப்சீர் ரஇயும் தப்சீர் மௌசூரையும் ரெண்டையும் நினைச்சு வார தப்சீரில் பிரபல்யமானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்னு கஸீர். அது மௌசூரில் மிக ராயி மிக அதுக்குள்ள இஸ்ராயலியத்துக்கு இருக்குது. அதனால தான் ரெண்டுக்கும் பொதுவான ஒரு தப்சீர். இமாம் ஷவுகானி எழுதிய ஃபத்துஹுல் கதீர் அதுவும் இருக்குது. ரைட் அவ்வளோ. இது நீங்கள் கடைசி பாதி. அதுக்கப்புறம் நவீன காலத்தில் தப்சீர்கள் இதை நீங்கள் வாய்ச்சி பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி முதல் முஸ்லீம் பிரதேசங்களில் பல ஐரோப்பியர்கள் ஆளுகைக்கு உட்படுறதுக்கு பின்னால் அதற்கு பின்னால் ஏற்பட்ட நிறைய தப்சீருடைய அந்த கலை வளர்ச்சி என்பது எப்படி வந்துச்சு என்பதை இதை சுருக்கமாக நோட்ஸ் தந்திருக்கிறேன். ரைட், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது குர்ஆன் தப்சீர் அதை சுருக்கம் என்னென்றால், காலத்தின் தேவைகளை கருத்தில் கொள்வதுடன் மனித குலத்தை நேர்வழிப்படுத்தும் வழிகாட்டி என்ற சிந்தனை சிதறாத வண்ணம் அல் குர்ஆன் விளக்க முறைகள் அமைந்து காணப்படும் இன்றைய காலத்தில் தேவையாகும். இன்னைக்கு நம்ம குர்ஆன் வசனங்கள் விளக்கம் சொல்றதுன்றது இன்றைய காலத்துக்கு ஏற்றவாரியான விளக்கங்களை சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த காலத்தில் உள்ள செய்திகளை சொல்கிற நேரத்தில் இன்றைக்கு இந்த வசனம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும், இன்றைக்கு நாங்கள் இந்த வசனத்தை எப்படி விளக்கம் எடுக்கலாம், அதனுடைய
புரிதல் எப்படி இருக்கணும் என்றத மேலதிகமான விளக்கங்களை வச்சு சொல்றது முரண் இல்லாமல், ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி குர்ஆன் ஹதீஸுக்கு அதனுடைய அந்த அக்கீதா கோட்பாடுகளுக்கு முரணில்லாத விதத்தில் அமைகின்ற அடிப்படையில் அந்த தப்சீர்களை சொல்வது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அல்லாமல் சுய சிந்தனையின் அடிப்படை நாம் சொல்வோமாக இருந்தால் அது வழிகட்டு கொடுக்கும். அது அந்த சூனிய சம்பந்தம் படிக்கிற நேரத்தில் அதெல்லாம் வருவோம். சூனியம் வேண்டி இல்லைன்னு சொல்கிறார்கள். ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தப்சீர்கள் அவங்க உதாசீனம் செஞ்சு அவங்களோட சுய சிந்தனை போடுறாங்க. ஆனால் இங்கே ஹதீஸ் எல்லாம் மறுக்கிறாங்க. அப்போ குர்ஆன் சொல்லுது சூனியம் இருக்குன்னு. சூனியம் என்னன்னு சொல்லுது, செஹர் வார்த்தைக்குரிய அர்த்தத்தை சொல்லுது. இப்போ நிறைய வேர்டுகள் குர்ஆன்ல இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் அப்போ இதை நோக்கமாக சொல்லணும். மிக கவனமாக